வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பெயர்ச்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பெயர்ச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியல, இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் போட தான் நம்மளது. டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் போட தான் நம்மளோட டீம் நம்பர்ஸ். சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. மேஷ ராசி. இப்போ நம்ம ஒரு கிளாரிட்டிக்காக நான் சொல்கிறேன். மேஷத்தில் நீங்கள் எல்லா வயதுலையும் இருப்பீங்க. நான் அதை பற்றின இன்னொரு கிளாரிட்டி ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அதை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோலேருந்து அந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, மேஷ ராசி இந்த சனி 12th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். இப்போ 12னால் என்னன்றதை நீங்கள் ஒரு கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது லக்னாவோட நான் கம்பைன் பண்ணுறேன். ஸோ 12th ஹவுஸ்னால் உங்களுக்கு இப்போ உங்களுடைய கால் பாதம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையுடைய நடக்கக்கூடிய ஒரு வழி, ஒரு முயற்சி, உங்கள் வயசுக்கு உங்களுக்குன்னு சில ஆசைகள், அதில் ஒரு தடங்களோ சறுக்களோ வர்றது தான் அந்த மேஷத்துக்கு 12th ஹவுஸ். இப்போது ராசி சந்திரன் மேஷத்தில் நின்றுடுச்சு, அதுதான் ராசி. அதுக்கு 12th ஹவுஸில் சனி வந்தால் அப்படியே சோதனையாக ஸ்டார்ட் பண்ணுது. இதில் செகண்ட் ரவுண்ட்னா அது பொங்கு, ஃபஸ்ட் ரவுண்ட்னா அது மங்கு. நிறைய பேர் அதை பற்றின கிளாரிட்டியும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரனுக்கு முன் வீடு சனி இருந்துடுச்சுன்னா அதுவே பிறக்கும் பொழுதே 7 சனி. ஸோ அது ரஃப்லி அந்த கால்குலேஷன் தான். அது நீங்கள் பர்த் சார்ட்டை பார்த்தா தான் புரியும். அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போது நம்ம இதை எப்படி லக்னத்தோட நம்ம பொறுத்தது, ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மேஷ ராசிக்கு சனி தசை நடக்கிற வாய்ப்பு இருக்கா, சனி தசை நடக்குமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். எப்படி அதை உறுதிப்படுத்துறது? நீங்கள் பிறந்திருந்தால் அஸ்வினி, இல்லைனா பரணி, இல்லைனா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம். சப்போஸ் நம்ம அஸ்வினின்னு வச்சுப்போம். நீங்கள் சுக்கிர தசையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரஃப்லி ஒரு 20-22 இயர்ஸ் வரைக்கும் சுக்கிரன். அப்புறம் சூரிய சந்திர அங்காரகன், அதாவது செவ்வாய், அது ஒரு 23 இயர்ஸ். ஸோ சுக்கிரன் ஒரு 22, இது ஒரு 23, 45 ரஃப்லி 45 வயசு வரைக்கும் இதுவே போகும். அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் ராகு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 60-63. அப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷம். அப்போ அது ஒரு 16 ஆட் பண்ணிங்கன்னா 73, 71, 80 வயசு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தீங்கன்னா சனி தசை தோராயமாக 80 வயதில் தான் வரும். ஸோ இப்போ பரணியில் பிறந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பரணி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4 நம்ம ஒரு மிடில் வச்சுப்போம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் சுக்கிர தசைன்னு போட்டோன்னா 70 வயசில் சனி தசையை சந்திப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா, கார்த்திகை 1வது பாதம் மேஷ ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா சனி தசை ஒரு 50 வயசில் வந்துடும். தோராயமாக ஒரு 50ல் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு சுக்கிர திசையை நான் கட் பண்ணிடுறேன், அவ்வளோதான் கால்குலேஷன். அப்போ ஒரு 50லேருந்து 60 அந்த ரேஞ்ச் அது. இப்போது இது முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் 20ஸ்ல இருக்கீங்க, 30ஸ்ல இருக்கீங்க, 40ஸ்ல இருக்கீங்கன்னா சனி தசை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. இது ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. ரெண்டாவது, நீங்கள் மேஷ ராசி, சனி வராரு, சோதிக்கிறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுற எல்லாம் ஓகே. பட் ஒருவேளை நீங்கள் சனிக்கே ஃபேவரான லக்னமாக இருந்தீங்கன்னா, இப்போ சனியே உங்களுக்கு நல்ல பலன் தான் தருவார். யோகர், அவரே பாக்கியாதிபதி, அவரே தசம கேந்திராதிபதி, அவரே யோக கிரகம் அப்படின்னு வந்துட்டா இந்த அளவுக்கு தொல்லை இருக்காது. அதாவது கொஞ்சம் அலைச்சலோ இல்லை தொல்லையோ இல்லை கொஞ்சம் வருத்தமோ இருந்தாலும் கடைசியாக எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ என்னென்ன லக்னத்துக்கு அது ஃபேவராக இருக்கும் அதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். சனிக்கு உகந்த லக்னங்கள் என்ன? நம்பர் 1 ரிஷபம் தான். ரிஷபத்துக்கு தான் சனி முழு முதற் யோகர். அவரே 9, அவரே 10. 9க்கும் 10க்கும் அதிபதி அவர் தான். ஸோ சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியான யோகத்தையும் அந்த ரிஷபத்துக்கு தான் தரார். டிஃபால்ட்டாக அவரே 9 and 10 ரெண்டுத்துக்கும் அவர் தானே அதிபதி.
அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் 4 and 5, அதுக்கு துலாம். இந்த 2 தான் வந்து முழுமையாக சனி வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிதனம் எடுத்துக்கலாம், கன்னி எடுத்துக்கலாம், மகரம், கும்பம், இதெல்லாம் வந்து மிதமான யோகர் தான், கெட்டவர் இல்லை. இது இரட்டைப்படை வீடுகள்னு ஒரு இரட்டைப்படையெல்லாம் சனி வந்து 2 ஹவுஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு மிதனம் எடுத்திங்கன்னா அவரே 8க்கும் அதிபதியாக இருப்பார், அவரே 9க்கும் அதிபதியாக இருப்பார். பட் லக்கிலி அவர் லார்ட் ஆஃப் 9ஆக இருக்கிறதுனால அதிக கெடுதலை செய்கிறதுல சப்ஜெக்ட் டு உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி எங்கே பொசிஷன் எடுத்திருக்கு. இப்போது யோகத்துடைய 6 லக்னத்தை பார்த்தீங்க. நீங்கள் மேஷராசி, ஆனால் நீங்கள் ரிஷப லக்னமாவோ இல்லை துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த 7 சனியுடைய பாதிப்பு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எதுவாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிடும். இதுலேயும் உங்கள் பர்த் சார்ட்டில் ஜனன ஜாதகமில் அந்த சனி வந்து ஒரு நல்ல டிகிரியில், ஒரு நல்ல ஹவுஸில், நல்ல வீடில், ஒரு நல்ல ஸ்தானத்தில், ஒரு நல்ல கிரக சேர்க்கையில், ஒரு நல்ல கிரக பார்வையில் அது அழகாக இருந்ததுன்னா வக்ரம்லாம் அடையாமல் டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும். இந்த 7 சனியால் வர இந்த இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ குறைச்சிடும். இதுதான் சனியுடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். சரி, இப்போ இதை சொல்லிட்டோம். அப்போது நீங்கள் உடனே நினைப்பீங்க இப்போ மற்ற லக்னம்லாம் அன்ஃபேவராக, அதில் ஓரளவுக்கு நான் ஒரு மினிமம் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு மேஷ ராசியாக இருந்து ஒருவேளை நீங்கள் வந்து லக்னங்கள் இப்போ 6 லக்னத்தை விட்டுருவோம், மற்ற லக்னங்கள் விட்டுருவோம், மேஷ லக்னமாக வந்தீங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். மேஷ ராசிலேயே பிறந்து அதே லக்னமாகவும் இருந்து ஜனன ஜாதகமில் சனி ஒருவேளை ரொம்ப பேடான பொசிஷனில் இருந்தால் தான் இந்த 7 சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஒரு சிலருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு அது வந்து வக்கரம் அடைஞ்சு, சப்போஸ் 7ல் போய் லக்னம் மேஷமாக இருந்து 7ல் வக்கரம் உச்சமடைஞ்சு வக்கரம் அடைஞ்சிருந்தா, சம்டைம்ஸ் அது வந்து செகண்ட் ஹவுஸ் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 8 மெயினாக 8ஆம் இடம் விருச்சிகத்தில் சனி இருக்கவங்களுக்கே வாழ்க்கையில் வந்து நிறைய விதத்தில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுலேயும் மேஷ ராசி மேஷ லக்னமாக சேர்ந்து விருச்சிகத்தில் சனி ஜனன ஜாதகத்தில் இருந்தால், ஸோ இதெல்லாம் தான் ஒரு கால்குலேஷன். ஸோ மேஷம் ராசிலையும் லக்னத்தையும் சேர்ந்திருந்தால் இந்த சனி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துங்க. அடுத்தது வந்து இதில் நிறைய பேர் இன்னொரு அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஃபஸ்ட் ரவுண்டுக்கு தான் இது பாதிக்குமா, செகண்ட் ரவுண்டு தான் பாதிக்குமா, இல்லை தேர்ட் ரவுண்டு? எல்லா ரவுண்டுக்கும் பாதிப்பு உண்டு, இல்லை செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போது மேஷம் அண்ட் மேஷம் காம்போ. சப்போஸ் மேஷம் இல்லை லக்னத்தில், நீங்கள் வந்து கடக லக்னம் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த சமயத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பட் கடகத்துக்கும் இது வந்து ஃபேவரான பிளானட் கிடையாது. கடகத்துக்கும் இவர் வந்து இப்போ ஃபேவரான பிளானட் கிடையாது. சிம்மமாக இருந்தால் அதிகமான எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய ஒரு லக்னம் அண்ட் ராசி காம்போ சனி பெயர்ச்சிக்கு சிம்மம் லக்னம் மேஷ ராசி. ஏன்னா ராசிக்கு 12th ஹவுஸில், லக்னத்துக்கு 8th ஹவுஸில். பர்த் சார்ட் நல்லா இருக்குது. ஏன்னா சிம்ம லக்னத்தை பிறந்துட்டிங்கன்னா குரு நல்லா இருக்கணும், காப்பாற்றுறவர் அவர் தான். சூரியன் நல்லா இருக்கணும், தாங்கக்கூடிய வலிமையை தருவார். செவ்வாய் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் இந்த சனி பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சனி செய்கிற கெடுதலை செஞ்சாலும் மற்ற கோள்கள் வலிமையாக இருந்ததுன்னா அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடும். இது எப்படின்னா, நமக்கு வந்து உடம்பில் வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன நோய் இல்லை ஒரு வலி, மற்ற எந்த பகுதியும் பாதிப்பு இல்லை, அந்த ஒரே ஒரு பகுதி, சப்போஸ் ஒரு விரலில் ஒரு பெரிய வலி வந்துருச்சு, அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்ற உடல் ரீதியாக நமக்கு எந்த நோயோ இல்லை எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லை பெரிய தீராத நோய்கள்லாம் இல்லைன்னா இதை சரி பண்ண முடியும். அதுதான் இப்போ நான் சொல்கிற கால்குலேஷன். சிம்ம லக்னமாகவே இருந்தாலும், மேஷராசி மேஷ லக்னமாகவே இருந்தாலும், மேஷராசி கடக லக்னமாகவே இருந்தாலும், அதே மேஷராசியில் நீங்கள் வந்து விருச்சிக லக்னமாக இருந்தாலும், தனுஷாக இருந்தாலும், மீனமாக இருந்தாலும், உங்களோட ஜனன ஜாதகம் வலிமையாக இருந்ததுன்னா, அந்த லக்னத்துக்கு யோக கிரகங்கள் வலிமையாக இருந்ததுன்னா, ஏன்னா நான் சொன்ன மற்ற கிரகங்கள்லாம் மெயின் குரு நல்லா இருக்கணும். குரு தான் வந்து சனியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கூல் டவுன் பண்ணக்கூடிய ஒரே பிளானட்டு குரு தான். குரு வந்து மேஷ லக்னம், சிம்மம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை குரு நல்லா வலுவான இடத்துல ஆட்சி உச்சத்தில் நின்றுட்டாருன்னா, இல்லை கேந்திரத்தில் இல்லை கோணத்தில் நல்லா வலுவான இடத்துல வலுவான சேர்க்கையில் நல்ல நட்சத்திர பாதத்தில் வலுவாக இருந்துட்டாருன்னா இந்த சனியுடைய தாக்கத்தை குறைப்பா. அதுவும் சனி அவர் வந்து பார்க்கணும் பர்த் சார்ட்டில், ஜனன ஜாதகத்தில் சொல்கிறேன்.
அப்படி இருந்தால் அந்த சனியோடைய பயிற்சியை பற்றி பெரிய அளவில் மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் பர்த் சார்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்காரான்னு பார்க்க கற்றுக்கணும். கடகத்துக்கு சந்திரன் எப்படி இருக்கார்? ஏன்னா மேஷராசினா கடகனா டிஃபால்ட்டாக சந்திரன் மேஷத்தில் இருப்பார். சிம்ம லக்னத்தில் பிறந்து சந்திரன் எப்படி இருக்கார்? சூரியன் எப்படி இருக்கார்? லக்னாதிபதி சூரியன் எப்படி இருக்கார்? விருச்சிக லக்னத்தில் பார்த்தா செவ்வாய் எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு? தனுசு மீனமாக இருந்தால் குரு எப்படி பொசிஷன் எடுத்துருக்கு? இதுதான் மெயின். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சனி பேச்சோட பலன்களை வந்து ஸ்கோர் அது ஏறுதா இறங்குதான்ற ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் சனி தசை எந்தெந்த வயசில் இருக்கும்னு உங்கள் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அதை ரஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜனன ஜாதகமில் யாருக்கு வந்து மேஷராசியில் பிறந்து 12th ஹவுஸில் உங்களுக்கு வந்து மீனம் அப்படிங்கிற வீடு இருக்கு இல்லையா, மேஷத்துக்கு 12th ஹவுஸ், அந்த இடத்துல பர்டிகுலராக ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆகி அதில் தான் இப்போ சனி வரப்போகுது. அவங்க தான் கொஞ்சம் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு. மற்றவர்கள் பெரிதளவில் மேஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் கால்குலேஷன். இப்போ இதுக்கு என்ன நிறைய பேர் வந்து இது என்ன பண்ணால் இதை வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க. நிறைய மெசேஜாக தான் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளானட் வந்து நமக்கு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குதுன்னு சொன்னோம்னா நமக்கு பின்னாடின்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதான் சனி 12th ஹவுஸ்னால் அது நமக்கு பின்னாடி நிற்குதுன்னு அர்த்தம். பிடிச்சி தள்ளி விடலாம், காலை வாடுறது, முதுகில் குத்துறது, துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் தான் சனி 12th ஹவுஸில். அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் கிட்ட வராங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு பார்வை இருக்குன்னா பின்னாடியும் ஒரு பார்வை இருக்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரே ட்ராக்கில் போகக்கூடாது. சுற்றிலும் ஒரு பார்வை, ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இதை நீங்கள் சமாளிக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. ஸோ மேஷராசி நிறைய பேர் கேட்டதுனால இந்த டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அநேகமாக உங்களுக்கு இந்த தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரிஷபராசி. இப்போ வந்து ரிஷபராசிக்கு எல்லாருக்கும் மனசில் வந்து அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஜாக்பாட், அது இது, பணமழை, பணமூட்டை, குபேரன், கோடி, ஆஹா ஓஹோ. கரெக்டு தான். ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமடைகிற ஒரு ராசி ரிஷபம், சுக்கிரனுடைய ஒரு ராசி ரிஷபம். அடிப்படையிலேயே சனி வந்து ரிஷபத்துக்கு தான் முழுமையான யோகர். எல்லா மேட்டரும் கரெக்டு தான். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா அந்த லக்னத்துடைய காம்போ பண்ணி பார்ப்போம். சரி, ரிஷபராசியில் பிறந்தீங்க. இப்போ சனி 11ல் வரார். 11ங்கிறது வந்து லாபஸ்தானம். அவரோட பார்வை உங்கள் ராசி மேலே கொஞ்சம் விழும், 5ஆம் இடத்துல கொஞ்சம் விழும். அப்புறம் அவருடைய 10வது பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் விழும். 8ஆம் இடங்கிறது அசையா சொத்து சேர்க்கறது. ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் வச்சிங்களேன். பார்வைக்கு வந்து ஒரு பலம் அதிகம். அப்போ ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சனியால் இவ்வளோ ஆதாயம், இவ்வளோ லாபம், அது இதுன்னு சொன்னாலும் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தில் ரிஷப லக்னமாகவே பிறந்து ரிஷபராசியாகவும் பிறந்து உங்களுக்கு சனியும் பர்த் சார்ட்டில் ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருந்து ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட போதும். மினிமமாவது கொடுக்கும். ஒரு மினிமம் ஏதோ எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சமாவது கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் அத்தனை கோடி வேணாம், என் கடன் தீர்ந்தால் போதும், என் கஷ்டம் தீர்ந்தால் போதும், எனக்கு வேலை கிடைச்சா போதும், கல்யாணம் ஆனால் போதும், எனக்கு குழந்தை பிறந்தா போதும், இப்படி ஏதோ ஒரு மினிமமாக எதிர்பார்க்குறீங்க. சனியால் அது நடக்கும். சப்போஸ் ரிஷபம் இல்லை, லக்னத்தில் ரிஷபம் இல்லை, ராசி தான் ரிஷபம், துலாம் லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் நல்லா பொருத்தும். மிதுன லக்னமாக இருந்தாலும் பலன்கள் ஓரளவுக்கு பொருந்தும். ஏன்னா சனி 10ல் இருப்பார். துலாமாக இருந்தால் 6ல் வந்துடுவார். ஸோ மிதுனமாக இருந்தால் 10th ஹவுஸில் இருப்பார். அப்போ ரிஷபராசி மிதுன லக்னம், ரிஷபராசி துலா லக்னம், அதுக்கும் பொருந்தும். சப்போஸ் நீங்கள் வந்து மகரம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் தொடர்பில் வரீங்கன்னு சொன்னோம்னா அப்போவும் இது நல்ல பலனை தரும். ஏன்னா மகரமுக்கு 3ஆம் இடம் ஃபேவரபுளான ஹவுஸில் போவார் சனி. இதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மற்ற லக்னங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா சனிக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு லக்னம் கும்பம் இருக்குது. கும்பமுக்கு பரவாயில்ல, நம்ம வந்து ரிஷபராசி அண்ட் கும்ப லக்னத்துக்கு நாட் பேடுன்னு சொல்லலாம். பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல, ராசிக்காவது நல்லா இருக்குது. லக்னத்துக்கு 2nd ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும், பரவாயில்ல. இன்கம் அண்டு ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். கன்னிக்கு கண்ட பார்வை, சனி பார்வை. பொருளாதார ரீதியாக கன்னி லக்னமாக ரிஷபராசியாக காம்பினேஷனில் வந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும், ஃபைனான்ஷியலி ஓகே. பட் ஃபேமிலி அண்ட் ஹெல்த்து அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு மூட் ஸ்விங்ஸு, மூட் அவுட்டு, சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி எமோஷனல் இம்பேலன்ஸ், இது மாதிரியான சில சூழ்நிலைகளை கொடுக்குது. அப்போ வந்து ரிஷபம் அப்படிங்கிற ராசியில் பிறந்து நான் சொன்ன இந்த லக்னங்களை தவிர மற்ற லக்னங்கள் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மேஷ லக்னம், சிம்ம லக்னம், இந்த 2 லக்னத்தை வச்சுப்போம். மேஷம் லக்னம் அண்ட் சிம்மம் அண்ட் மீனம். ரிஷபராசி மேஷம் சிம்மம் அண்ட் மீனம் இந்த லக்னத்தில் வந்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு சனி யோகர் கிடையாது. ஒருவேளை பர்த் சார்ட்டில் சனியுடைய பொசிஷன் நல்லா இருந்தால் ஓகே, அட்லீஸ்ட் அந்த ராசி கொஞ்சம் பணமாவது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக வேலை விஷயம், பொருளாதாரம் பரவாயில்ல. பட் அது வந்து சனி பர்த் சார்ட்லையும் ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா நம்ம அதை தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்லை இன்னொரு பர்டிகுலரான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் பாதம் 2, 3, 4, ரோகிணி ஃபுல்லு 4 பாதாஸ், மிருகசீடம் 1, 2. இப்போ சனி தசை யாருக்கு எந்த வயசில் வரும்னு நீங்கள் ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10, 17 அது வரைக்கும் செவ்வாய் தசை வச்சுப்போம், 20 வரைக்கும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் சப்போஸ் 17லேருந்து 20 செவ்வாய் முடிஞ்சோடனே ராகு ஒரு 35, 38 ராகு. அதுக்கப்புறம் குரு அது ஒரு 48, 55 வரைக்கும் குரு. அப்போது ரஃப்லி ஒரு 50 வயசுலேருந்து 60 வயசு ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து சனி தசையை சந்திப்பீங்க. தோராயமாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 50லேருந்து 60 இந்த ரேஞ்சில் தான் அந்த சனி தசையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அதுக்குள்ளே உள்ளவங்க யாருக்குமே சனி தசை இருக்காது. ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு, ரிஷபத்தில் நீங்கள் 40 வயசு, ரிஷபத்தில் நீங்கள் 30, ரிஷபத்தில் நீங்கள் 20னா சனி தசை இருக்காது. ஸோ இது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு. இப்போ சனி தசை உள்ளவங்களுக்கு தான் இந்த ஜாக்பாட்டாக இந்த லக்கான்னு கேட்டால் இருந்தால் அதுதான் அட்வான்டேஜ். ஏன்னா எந்த தசாநாதன் கோச்சாரத்தில் வந்து உலா வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக வராரோ அப்போ தான் ஒரு ரிசல்ட்டை ஃபுல்லாக தருவார். ஸோ தசாநாதன் வந்து உங்களுக்கு வந்து வலிமையாக பர்த் சார்ட்லையும் இருக்கணும். அவர் கோச்சாரத்தில் வந்து உலா வரும்போது சரியான டிகிரியில் பொசிஷன் எடுக்கணும். அப்போ தான் அவரோட பார்வை எல்லாமே சுபத்தன்மை அடையும். நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கிறது. மற்ற திசைகள் நடக்கும்போது சப்கால்குலேஷனில் புக்தியில் சனி இருக்கா, இல்லை லக்னத்துக்கு ஃபேவரான புக்தி நடக்குதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம மறுபடியும் பேக் டு இந்த லக்னா காம்பினேஷன் வந்துடலாம். ஸோ ரிஷபராசியில் பிறந்தாலும், மேஷ லக்னமாக இருந்தால், மீன லக்னமாக இருந்தால், சிம்மம் அப்படிங்கிற லக்னமாக இருந்தால் பெரிய அளவில் பலன்களை எதிர்பார்க்க முடியாது. பெரிய அளவில் பலன்கள்னால் இந்த ரிஷபத்துக்கு சொன்ன எல்லா அதிர்ஷ்டமும் அப்படியே ஒரு பீதிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. போராடும் பயங்கரமாக போராடும். பட் ஏதோ கொஞ்சமாவது செய்யும். சப்போஸ் நீங்கள் வந்து அதே ரிஷப ராசியில் பிறந்து உங்களோட லக்னம் கடகம் அல்லது விருச்சிகம், ஜல லக்னத்தில் கடகம் விருச்சிகம், சம்டைம்ஸ் தனுசு அப்படிங்கிற லக்னங்களை 3 லக்னங்களை போட்டோம்னா பலன்கள் கிடைக்கும். ரொம்ப கால தாமதப்படுத்தி கொஞ்சம் இழுபறியாக நடந்து பல விதத்தில் அது வந்து மனதில் வந்து ஆசையும் கொடுத்து அதுக்குண்டான போராட்டத்தையும் கொடுத்து அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் எவ்வளோ தூரம் சின்சியராக எடுக்க போகிறீங்க, கைவிடாத அந்த முயற்சி எப்படி எடுக்கிறீங்கன்னெலாம் பார்த்து தான் அந்த பலன்களை கொடுக்குமே தவிர அது அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே போக போக பலனை வாரிலாம் வழங்காது. ஸோ இது ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வயசுலேருந்து தசை நடக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்தது பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்ற ஒரு கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு பார்க்க சொல்லியிருக்கேன். செல்ஃபாக வீடியோ எண்டில் அதையும் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்கேன். அப்படி வந்து நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இப்போ உங்களுக்கு இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்களாக இருந்து மற்ற திசைகளும் மற்ற லக்னங்களும் சேரும்பொழுது அதோடைய பலன் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலை, அக்யூரேட்டாக உங்கள்கிட்ட வந்து அது பொருந்தலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நபர்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸை சேர்ந்தவங்க ஒருவேளை ஏதாவது ப்ரொஃபஷனல் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்லையோ இல்லை பிஸ்னஸ்லையோனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வாய்க்கு 2 முறை திங்க் பண்ணலாம். மற்றவர்கள் நான் சொன்ன மாதிரி ரிஷபராசி ரிஷப லக்னம் பர்த் சார்ட்டில் சனி சூப்பராக இருக்குது, சுக்ரன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார், புதன் நல்லா அருமையாக இருக்கார். ஏன்னா சனிக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட்டில் நம்பர் 1 பொசிஷனில் யார் வராருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தான். சனிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு கிரகம். சனிக்கு ஒரு நல்லது ஒருத்தர் செய்யணும்னா யார் செய்வா? சுக்ரன் தான் செய்வார். நிறைய பேர் சார்ட்டில் வந்து சனி ராகு காம்பினேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன், பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். அது கரெக்டான பொசிஷனில் இருந்தால் பெரிய ஆளுங்க, தப்பாயிடுச்சுன்னா அது நோயோ இல்லை வருத்தமோ ஏற்படுத்தும். இதே மாதிரி சனி பேசிக்காக வந்து துலாம்லையோ இல்லை விருச்சிகத்திலோ இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து சரியான ஒரு புரிதலோட ஒரு முயற்சி எடுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனினும் ரிஷபம் அப்படிங்கிற ராசி இந்த முறை ஒரு சார்ஜ் எடுத்து நிற்கிது. அவுட் ஆஃப் 12 வந்து ரிஷபத்துக்கு ஒரு லீட் ரோல் தான். ஸோ பாசிட்டிவாக இருக்குது, நல்லபடியாக கொண்டு போங்க. வாழ்த்துக்கள். மிதுனம் ராசி. மிதுனமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லிட்டோம், சனி வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். இந்த 10 அப்படின்னா என்ன? 10னா ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய அடையாளம்.
நீங்கள் யார், உங்கள் தொழில் என்ன, உங்கள் வேலை என்ன, உங்கள் கல்வி என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் திறமை என்ன, உங்களுடைய அறிவாற்றல் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதான் 10th ஹவுஸ். அந்த இடத்துல சனி வராருன்னா அதை வெளியே எடுப்பார்னு அர்த்தம். அதை வெளியில் கொண்டு வருவார். அதுதான் இந்த சனி செய்யக்கூடிய மேஜிக். சரி, மிதன ராசி ஓரளவுக்கு 10ல் சனி பிடிச்ச வேலையோ இல்லை இடமோ இல்லை தொழிலோ ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வராருன்னு வச்சுப்போம். சப்ஜெக்ட் டு குரு 12th ஹவுஸ்லேருந்து அப்புறம் அவரும் ஷிஃப்ட் ஆகிடுவார். ஏன்னா சனி 2.5 வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட 2.25 வருஷம் இந்த முறை. அப்புறம் ராகுக்கு இது டிரான்சிட்டுமே கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. இவ்வளோ இருந்தும் மிதன ராசியை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா நட்சத்திரங்களை மிருகசீடம் இல்லை திருவாதிரை இல்லைனா புனர்பூசத்தில் வருவீங்க. ரொம்ப சீக்கிரமாக சனி திசையை சந்திச்சிருவீங்க. சப்போஸ் நீங்கள் திருவாதிரை அதிகமே மிதனத்தில் திருவாதிரையில் பிறந்திருப்பீங்க, சனி திசை வந்து பார்த்திங்கன்னா 3வது திசையாகவே வந்துடும். மிருகசீடமாக இருந்தாலும் 4வது திசை ரொம்ப க்ளோஸாக வந்துடும். லைக் நம்ம எப்படி எடுக்கலாம்னா ஒரு 18 வருஷம் தோராயமாக ராகு திசையை எடுத்துப்போம். அப்புறம் ஒரு 16, நம்ம ரஃபாக வந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் வச்சுப்போம். எப்படியும் நீங்கள் 30 வயசுலலாம் சனி திசையை ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. மிருகசீடத்தில் பிறந்தால் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகும். திருவாதிரை ஆறு புனர்பூசம் அப்படின்னு வந்துச்சுன்னா, புனர்பூசம்னா இன்னும் ஏர்லி, இன்னும் சீக்கிரமாக சனி திசையை சந்திப்பீங்க. அப்போது ஒரு திருவாதிரையில் பிறக்கிறவங்க இந்த 30எல்லாம் சனி திசையை சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னா, மிதுனத்துக்கு சனி 10ல் வருது. அது திருவாதிரை ஆறு புனர்பூசமாக இருந்து சனி திசையாக இருந்தால், வயது உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா, சப்போஸ் யாராவது வந்து 50எல்லாம் கடந்துட்டிங்கன்னா, ஏன்னா சனி திசை இருக்காது. ஏன்னா நான் 3 திசைகளுமே, அதாவது சனி வந்து மிருகசீடத்தில் பிறந்தாலே 4வது திசை, மிருகசீடத்துலேருந்து எடுத்தாலும் கூட ஒரு தோராயமாக 20+36 36 வயசு தான் சனி திசை ஆரம்பிச்சிடும். அது 56 55 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போகும். அப்போது சனி திசை 50 கடந்தவங்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறகு 50 வயதை கடந்திருக்கீங்க அப்படின்னா சனி திசை இருக்கிற வாய்ப்பு குறைவு, இருந்தாலும் ரொம்ப எட்ஜில் பார்டரில் இருக்கும். இதுதான் கால்குலேஷன். ஃபஸ்ட்டு இந்த திசையை உங்களுக்கு க்ளீனாக புரிய வச்சுட்டேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியாக இருந்து ஒருவேளை நீங்கள் வந்து லக்ன அடிப்படையில் மிதுனமோ, ஏன்னா அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும் இல்லையா, அது மிதுனமாவோ இல்லை ரிஷபமாவோ, இல்லை ஒருவேளை அது துலாம் லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒருவேளை நீங்கள் மகரம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, இந்த பலன்கள்லாம் ஓரளவுக்கு டெஃபினட்டாக எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஜாபில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனசில் ஏதோ ஒரு வலி, ஒரு போராட்டம், அதெல்லாம் இது வந்து தவிடுபடியாக்கிடும். அது வந்து இந்த மாதிரி லக்னங்களை சேர்ந்து வரணும். அதுலேயும் அந்த லக்னங்களை பிறந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்து, இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா புதனோட வலுவாக இருக்கணும். அதே மாதிரி சனி வந்து பர்த் சார்ட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நல்லா வலுவாக இருந்ததுன்னா நிச்சயமாக இது மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக ஏற்படுத்திடும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, மிதுன ராசியில் பிறந்து, நட்சத்திரங்கள் எதுவானா இருக்கட்டும், பட் மிதுன ராசியில் பிறந்து நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு காம்ப்ரமைஸோட, ஒரு இழுபறியோட, கொஞ்சம் டிலேஸோட ஒரு பலன்லாம் நடக்க போகுது அப்படின்னா அது எந்தெந்த லக்னங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மிதுனம் அப்படின்னு ஒரு ராசியை வச்சுங்க, நீங்கள் மிதுன ராசி அப்படின்னு வச்சுங்க. உங்கள் லக்னம் வந்து ஒரு வேளை கடகமாக இருக்குது, கன்னியாக இருக்குது, விருச்சிக லக்னமாக இருக்குது, இல்லை ஒரு வேளை வந்து அது வந்து குறைஞ்சபட்சம் கும்ப லக்னமாக இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் டிலே பண்ணாலும் ரிசல்ட் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி டிலே பண்ணி போராடியாவது கொடுக்க ஆரம்பிக்கும், தரும், ஏதோ ஒன்று அது பண்ண ஆரம்பிச்சிடும். இது மிதுன ராசியாக இந்த காம்போவில் இது வந்து பலன் தரும். ஒருவேளை மிதுன ராசியில் பிறந்து சனி திசையும் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சனி திசை ஒரு முடிஞ்சதில் இன்னும் வரல, இல்லை சனி திசையே தான் இருக்கிறீங்க, பட் லக்னம் வந்து சிம்மமாக இருந்ததுன்னா, அதே லக்னம் வந்து மேஷமாக இருந்ததுன்னா, ஏன்னா சனி லக்னத்துக்கு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். அப்போ ராசி என்ன பண்ணணும்னா, மனசு சொல்லும் எனக்கு இது வேணும், அது வேணும், இது நடக்கணும், அது நடக்கணும். பட் லக்னம் வந்து மேஷமாக இருந்துட்டு என்ன பண்ணும், அது இழுக்க ஆரம்பிச்சிடும். சிம்ம லக்னமாக இருப்பீங்க, ஆனால் மிதுன ராசியாக இருப்பீங்க. அப்போ சிம்ம லக்னம் என்ன பண்ணும், 8ல் சனி உட்காந்து எல்லாத்துக்கும் தடை. பட் ராசி வந்து ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும், மேலும் 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 அதிகமாக. மீன லக்னமாக இருந்ததுன்னா ஜென்மத்திலேயே வந்துடும். இந்த லக்னத்திலே வந்து சனி பொசிஷன் எடுக்கும். லக்னம்னா என்ன தெரியுமா, உங்களோட தலை. லக்னம்னா உங்களோட தலைனா மூளைனா உங்களோட அறிவு, உங்களோட சிந்தனை. இப்போ சிந்தனையிலே ஒரு குழப்பம் வந்தால் என்ன பண்ணுவீங்க, மனசு வந்து ஆசைப்படும்,
மனசுக்கு வந்து நிறைய பிடிக்கும். பட் வந்து அந்த அறிவு வந்து அதை வந்து அந்த அந்த ஆசைகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அது எப்படி நம்ம அடையிறது, அதெல்லாம் அறிவு தான் நமக்கு வந்து வழிகாட்டும். மனசுன்றது வெறும் ஆசை தான். அந்த ஆர்வமும் ஆசையும் வந்து மிதனம் கொடுத்துட்டே இருக்கும். பட் அந்த அறிவு வந்து அது எப்படி கொண்டு போகுதுன்னா, மீன லக்னமாக இருந்தால் அது ஏகப்பட்ட குழப்பம், ஆனால் ஆர்வம் இருக்குது. மேஷமாக இருந்தால் தடை, சிம்மமாக இருந்தால் போராட்டம், எதிர்ப்பு. ஒருவேளை அது வந்து தனுஷாக இருந்ததுன்னா, தனுசு லக்னமாக நீங்கள் பிறந்திருந்தால் 4ல் அர்த்தாஷ்டம சனி. ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ நான் வந்து மெனக்கெட்டு செய்யணும், ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளோ போராடணும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளோ போய் பேரிட்ட நான் போய் பார்த்து கெஞ்ச வேண்டியிருக்கு. இதுதான் விஷயம். மிதுன ராசி கன்னி லக்னமாக இருந்தால் அது வந்து எப்படின்னா எல்லாமே நடக்கும். பட்டு எதிர்ப்புகளையும் ஒரு உடல் ரீதியான உபாதைகளையும் சந்தித்து நடக்கிற மாதிரி வந்துடும். மிதுனம் அண்ட் கன்னி காம்போ. அடுத்து வந்து விருச்சிகம். நான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சிகம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு அது போராடினாலும் பலனை தரும். ஆனால் இது என்னென்னா, விருச்சிகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து அந்த தைரியம் கொடுத்துரும். இதெல்லாம் மீறி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு காமிக்கும். அந்த பஞ்சமாதிபதி எப்படி இருக்கார், பஞ்சமாதிபதி லார்ட் ஆஃப் 5 5 கூடியவன் எப்படி இருக்கார், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் மட்டும் உங்களுடைய புத்தி கூர்மை எப்படி இருக்கணும் அதை காமிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சனியை வெரிஃபை பண்ணணும். பர்த் சார்ட்டில் சனி தொல்லை இல்லாமல் கஷ்டம் கொடுக்காம நமக்கு எந்த தடையும் பண்ணாமல் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு ஜெயமாகும், நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். மிதுன ராசி நான் எல்லா காம்போவும் பண்ணியிருக்கேன். மேஷ லக்னம், மீன லக்னம், சிம்மம், தனுசு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ரிஷப லக்னம், மிதுன லக்னம், துலாம், மகரம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மீதி நியூட்ரல். இது கடகமாக எடுத்துக்கலாம், கன்னியாக எடுத்துக்கலாம், விருச்சிகமாக எடுத்துக்கலாம், இல்லை கும்பமாக எடுத்துக்கலாம், ஒரு நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக மிதுன ராசிக்கு மிதுன லக்னமாக இருந்ததுனாலும் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், உங்களோட தசா என்ன, ப்ளஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் என்ன மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது, ப்ளஸ் சனி எங்கே பொசிஷன் எடுத்திருக்காரு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நெருங்கி வரப்போகுது, அது எப்படிப்பட்ட ஆதாயத்தை தரப்போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வாழ்த்துக்கள். கடகம் ராசி. ஸோ கடகம் வந்து எல்லாரும் கேட்ட விஷயங்கள். அஷ்டம சனி நானும் நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா ராசிக்கே அஷ்டம சனி வந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன காட்டாமல் போகாது. சில பேருக்கு பெருசாகவே காட்டியிருக்கு. இப்போ கடகத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கடகம் வந்து சந்திரனுடைய ராசி. பொதுவாகவே சந்திரன் தான் எல்லோருடைய மனசு. நமக்கு சந்திரன் எங்கே இருக்கோ நம்ம மனசு அப்படி இருக்கும். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் மன ரீதியான குண ரீதியான வேறுபாடுகள் ஏன் வருதுன்னா, அவங்கவுங்க ராசிகளை பொறுத்து அவங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். இப்போ கடகராசி மனசு சார்ந்த விஷயங்கள், அதில் உள்ள ஆசைகள், அதில் உள்ள எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் ஒரு மாதிரி ஆளை நசுக்கி குழப்பி ஏதோ பண்ணியிருந்ததுன்னா, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இந்த சனி விலக ஓரளவுக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து ராசிக்கே உண்டு. ஃபஸ்ட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மன நிம்மதி மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கிறது, அந்த ஒரு பலனையாவது கொடுக்கும். இது கடகத்துக்கு உண்டு. சரி, இப்போ தடங்கள் போயிடுச்சு, நல்லது நடக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். 9ல் சனி வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துருவாரா, அதை கொண்டு வந்துருவாரா, இதை கொண்டு வந்துடும், அப்படிலாம் அவர் வந்து புல் பண்ணிலாம் கொண்டு வர மாட்டார். நான் விலகிடுறேன் அப்படின்னு விலகிட்டார். இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த லக்னத்தை சேர்ந்துருந்தால் கொஞ்சம் அது இன்னும் பெட்டராக இருக்கும். கடகராசி ஓகே, பட் நம்ம எந்த லக்னத்தை சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் கடகத்தில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பூச நட்சத்திரத்தில் இருப்பாங்க. பூசம் அதிகம் பேர். ஸோ பூசம் ஆகியம். புனர்பூசத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் 20-25 சனி தசை முடிஞ்சிடும். பூசமில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி தசை. அது சில பேருக்கு 10 வருஷம், சில பேருக்கு 17, சில பேருக்கு 19. ஆயில்யமில் பிறந்தா சனி தசையே கிடையாது உங்களுக்கு, அதோட 100வது வயசில் வரும், தோராயமாக சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு வந்து சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ரொம்ப யங் ஏஜ்லேயே முடியுது. சப்போஸ் நீங்கள் 20 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் சனி தசை இருக்கிற வாய்ப்பு குறைவு தான். இப்படி இருந்தால் ரொம்ப பார்டரில் இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் இருக்கும். 30லாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா சனி தசை மோஸ்ட்லி இருக்காது கடகராசியை பொறுத்த வரைக்கும். எல்லோரும் சுக்கிர தசை, புதன் தசை, சுக்கிரன் அந்த ரேஞ்சில் போடுவீங்க, சூரிய தசைன்னு போடுவீங்க. 50-60லாம் போகும்போது சூரியன் சந்திரனில் இருக்கும். அப்போது சனியுடைய தாக்கம் வந்து திசையில் பெருசாக இல்லை. அதனால தான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் சனி பாதிப்பு வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து மினிமமாக இருக்கும்னு அர்த்தம்.
ஏன்னா அவங்க அந்த ஏஜை கடந்திருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்க போகிறோம்னா, ராசி கடகங்க, அஷ்டம சனி விலகுது, என்ன செய்ய போகிறாரு எங்களுக்கு? உங்கள் லக்னம் என்ன? அது என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் லக்னம் இந்த சமயத்துக்கு இந்த இந்த இப்போ உள்ள இந்த டிரான்சிஷனுக்கு பெஸ்ட்டு ரிஷபமாக இருக்கா? லக்னம் ரிஷபமாக இருக்கா? லக்னம் துலாமாக இருக்கா? கடக ராசிக்கு ரிஷபம் அண்ட் துலாம் லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிரான்சிட் வந்து உண்மையிலேயே ஃபேவர் தானே. உங்கள் லக்னத்துக்கு 11, இந்த பக்கம் 6, சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இது பெஸ்ட்டு காம்பினேஷன். மகர லக்னமாக இருக்கா? கடகம் ராசி மகரம் லக்னம் இருக்கா? உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நல்ல காம்பினேஷன் அது. மற்றதெல்லாம் நம்ம அப்படி இந்த கடகத்தோடு ஒப்பிடும்போது விருச்சிக லக்னம் அப்படின்னு வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணும். இந்த அஷ்டம சனி விலகிற நேரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மற்ற லக்னங்களில் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? மிதுனம் ஓரளவுக்கு ஓகே, கடகத்துடைய மிதுனம் காம்பினேஷன் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி சொல்ல முடியாது. கன்னியா லக்னமும் அப்படி தான், மிதுனம் கன்னிலாம் கிட்டத்தட்ட அப்படி தான், பரவாயில்ல, தரும், பலன் தரும். பட் தடங்கள்லாம் விலகிச்சு பலன் தரும். ஆனால் பட் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து சோதிச்சு தான் பார்ப்போம். அதே கடக லக்னம் அண்ட் கடக ராசி அண்ட் கும்ப லக்னமாக இருந்ததுன்னா அது சரியான பொருத்தம் இல்லை. ராசி லக்னமே முதல்ல சரியாக பொருந்தி வரல. மற்ற லக்னங்களை எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மேஷம், சிம்மம், மீனம், ஒருவேளை அது தனுர் லக்னம், தனுசு இப்படி இருந்ததுன்னா ரொம்ப 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 அது வந்து சனி மாறிட்டார். பட் ஆனால் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. தொல்லை குறைஞ்சது வேணால் நினைக்கலாம், பட் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. கடக ராசியில் பிறந்து கடக லக்னமாகவே இருந்தாலே பரவாயில்ல. இப்போ ராசியும் கடகமும் லக்னமும் கடகமாக இருந்தாலே இப்போ பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது வந்து 2 and 8 பொசிஷன் எடுக்கும், அது பரவாயில்ல. சனி 9 போயிடுறார், குரு ஆல்ரெடி 11, பட் அவர் டிரான்சிட் நடந்தாலும் மறுபடியும் கடகத்துக்கு வருவார். சனி முடியறதுக்குள்ளே குரு உங்களுக்கு ஜென்மத்திலே வந்துடும். அப்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரைக்கும் முதல்ல சனி தசை சந்திக்கிறது அரிது. 30 கிராஸ் பண்ணியிருக்கீங்க, வயது 30க்கு மேலே இருந்தால் சனி தசை முதல்ல கிடையாது. தசாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தசாவுடைய ஃபோர்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து இப்போ அஷ்டம சனி முடியறதுனால இது என்னெல்லாம் உங்களை போட்டு சோதனை பண்ணி என்னெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து மன உளைச்சலை கொடுத்ததோ, என்னெல்லாம் தொந்தரவு பண்ணிச்சோ, என்னெல்லாம் ஆரோக்கிய பிரச்சனையை கொண்டதோ, என்னெல்லாம் கடன் பிரச்சனை, ஏமாறுறது, குடும்ப வாழ்க்கையில் தகராறு, குடும்ப வாழ்க்கையில் மன வருத்தம், பிரிவு, கசப்பு, இதெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப், போதும் நான் விட்டுடுறேன் அப்படின்னு உங்களை விட்டுடும். சப்ஜெக்ட் டு நான் சொன்ன லக்னத்தில் பொறுத்துனீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். அது ஒருவேளை ஒரு மத்தியமமான லக்ன அடிப்படையில் பொருந்திருந்தாலும் போராடி முயற்சிக்கு ஒரு பலன் நடக்கும். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமான லக்னங்கள் வந்து காம்பினேஷன் வந்திருந்தால் அப்போ தான் இந்த கடக ராசியில் பிறந்தாலும் இன்னமும் நமக்கு வந்து பெருசாக ஒரு நிவர்த்தின்னு ஒன்றும் இல்லை. உனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, அது கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு போராடுதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. இதில் என்னென்னா, கடக ராசியில் பிறந்து பூசம் இல்லை புனர்பூசம் இல்லை ஆயில்யம் சுக்கிர தசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா, சுக்கிர தசை நடக்கும் 20 years, இது பெரிய பீரியடு. அந்த சுக்கிர தசை நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் இந்த முறை நடக்கிற இந்த சனியுடைய டிரான்சிட் வந்து வேலை செய்யும். அதுலேயும் அவங்க பர்த் சார்ட்டில் சுக்கிரன் ஆட்சி உச்சத்தில் இருந்ததுன்னா, அதில் மெயினாக வந்து ஆட்சியில் இருந்தால் தான் பலம் அதிகம். ஏன்னா ஆட்சினா 2 வீடு, ஒன்று ரிஷபத்தில் இருப்பார் இல்லை துலாத்தில். கடகத்துக்கு ஃபேவரான ஒரு இடமா நம்ம வந்து இந்த ரிஷபம் அண்ட் துலாமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கேருந்து சனி பொசிஷன் எடுக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கால்குலேஷன். கடகம் அதில் வந்து ராசி நடக்கிற திசை வந்து சுக்கிரனா உங்களுக்கு அந்த மத்தியம வயசு இருக்கும், இந்த 40s 40, சில பேருக்கு 45, ஒருத்தருக்கு ஒரு சப்போஸ் சில பேருக்கு 50 வரைக்கும் கூட சுக்கிர தசை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்டம். இந்த முறை இந்த நடக்கிற டிரான்சிட்டில் அதுதான் ஃபேவராக இருக்குது. இந்த புரிதலோடு சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்ததில் எவ்வளோ பரவாயில்ல. கடகராசி 8th பொசிஷன்லேருந்து அவர் மூவ் பண்ணும்போது நிறைய விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி தருவார்ன்றதை நம்ம உறுதியாக நம்ப முடியும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்ம ராசி எல்லாரும் எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க, இந்த சிம்ம இப்படி பயன்படுத்திட்டீங்க, சிம்மனா இப்படி ஆகிடுமா, சிம்மனா இப்படி ஆகிடுமா, சிம்ம ராசியில் பிறந்தால் அஷ்டம சனி போட்டு வாட்டி வாதிக்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன்.
யாரும் வந்து எதுவுமே சொல்லலையே, அலட்சியமாக இருந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன். சிம்ம ராசி எல்லாருக்குமே எல்லா கெட்டதும் வந்துடும்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் இப்போ ராசி இலக்கணம் காம்பினேஷனுக்கு அந்த காம்போ கொடுத்துட்ருக்கேன். சிம்ம ராசினா என்ன? சிம்மனா சூரியன். சூரியன்னா வந்து லைட்டு, ஒளி, வாழ்க்கை, லைட்டு, ஒளி, பிரகாசம், ஒரு அறிவு, ஆற்றல் எல்லாம் சூரியன் தான். அப்போ அந்த ராசியில் பிறக்கிறீங்க, அடிப்படையிலே ஒரு தைரியம் இருக்குது, அடிப்படையிலே ஒரு துணிவு இருக்குது, அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஒரு பதவி அதிகாரத்துக்குலாம் அந்த தகுதியான ஒரு ராசி. அந்த ராசியில் பிறந்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருந்துருவீங்களா? ஒரு அடக்கமாக இருக்க முடியுமா? விடாது. அந்த ராசியோட தன்மை. இப்போ சனி 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும்போது என்னென்னா, நாளும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது தலைவலி, ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டம், வருத்தம், சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு அவமானம், சில பேருக்கு துரோகிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாம் தான் அந்த 8ஆம் இடம்னா என்ன? 8ஆம் இடம்னா மறைவுன்னு அர்த்தம். மறைவுனா ஹிடன். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல மறைமுகமாக யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க, இல்லை ஒளிஞ்சிருந்து ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க. இதுதான் மறைவான இடம்னு சொல்கிறது தான் மறைவு. இப்போ சனி அங்கே பொசிஷன் எடுக்கிறாருன்னா, சிம்மத்துக்கு அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போனாலுமே அது யாருக்கும் பிடிக்காது. எதையாவது ஒன்று பண்ணுறது, அதுதான் அந்த 8ஆம் இடத்துல உள்ள சனி. அவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர், கெட்டது செய்யறதுக்கு ஒரு முயற்சி. இதை தான் நான் பாயிண்ட் பண்ணேன். கொஞ்சம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா, நம்ம கண்ணில் பார்க்கறது மட்டும் நம்ம எதிரி கிடையாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாதையும் யாரோ இருக்காங்கன்றதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இது வந்து வெறும் மனிதர்கள் மட்டும் சொல்லலை, சூழல், குடும்பம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம், குடும்பம் சொல்கிறோம். குடும்பம், மாங்கல்ய ஸ்தானம், கணவன் மனைவி உறவு பற்றி பார்க்குறது. 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மையோடு ஒருத்தர் இருக்க முடியுமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படிங்கிறது 8ஆம் இடம். சம்பந்தமில்லாத எதிர்ப்புகள், நஷ்டம்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை கொஞ்சம் நஷ்டம்னு சொல்லலாம். இது செய்யாமல் இருந்திருக்கலாம், அது செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் நாளைக்கு பின்னாடி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். 8ல் சனி இருக்கும்போது பொதுவாக வந்து புதிய தொழிலை தொடங்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். புதிய தொழில் தொடங்கணும்னா முதல்ல நமக்கு வந்து 7, 8 சுத்தமாக, 7னா எதிர்ப்பு, 8னா அது நஷ்டம்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அந்த சனி இருக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஸோ புதிய தொழில் தொடங்குறீங்க, திருமணம் பண்ணுறவங்களுக்கு மெயினாக அந்த சிம்மத்துக்கு அந்த 7, 8. இப்போ இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நல்லது எல்லாரும் செய்யணுன்ற ஆர்வமும் ஆசையும் எல்லா வருஷம் எல்லாருக்கும் உண்டு. அது செய்யக்கூடாதுன்றது என் கருத்து இல்லை. அதை பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா குடும்பத்துலேயும் வீடு வாங்குங்க, வாகனம் வாங்குங்க, குழந்தைகள் முயற்சி இருக்குது, திருமண முயற்சி இருக்குது, வேலை முயற்சி இருக்குது, வெளிநாடு முயற்சி இருக்குது, படிப்பு இருக்குது, ஒரு தொழில் இருக்குது. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். எல்லாரும் முயற்சி பண்ணணும். எல்லாரோடைய ஆசையும் அப்படி தானே. எல்லோரும் நல்லா வாழணும் தான் ஆசைப்படுவோம். நோய் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பட் இந்த டைம் வந்து அப்படி சோதிக்கும் போது நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணிங்கன்னா 2, 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு சனி தசை நடக்குமா நடக்காதா, அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்கள் பிறந்திருந்தால் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பூரம் 1, 2, 3, 4 பாதம் பூரம். ஒருவேளை மகம் பூரமில் பிறக்கல, உத்திரம் ஒரே ஒரு பாதம் சிம்மத்தில் இருக்கும். சூரியனுடைய ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் வர்றது உத்திரம் மட்டும்தான். நீங்கள் எல்லா ராசியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீனம் சிம்மத்தில் மட்டும்தான் அந்த ராசிநாதனுடைய நட்சத்திரம் ஒன்றே ஒரு பாதம் மட்டும் இருக்கும். மீனத்தில் வந்து உங்களுக்கு பூர்வ பாத்திரான்னு சொல்லுவாங்க, புரட்டாதி 4வது பாதம். இந்த பக்கம் சிம்மத்தில் முதல் பாதம். இந்த மித்த ராசிகளில் அந்த ராசிநாதன் கூட நட்சத்திரங்கள் இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் நம்ம ரஃபாக ஒரு கால்குலேஷன் போடுவோம். கேதுக்கு 7 வருஷம் மகமில் பிறந்தா, சுக்கிரனுக்கு 20 வருஷம், 20 வருஷம் மிடில் வச்சுப்போம். தோராயமாக ஒரு 10, 15 வருஷம். அப்புறம் சூரிய சந்திர அங்காரகம் 23 வருஷம். தோராயமாக இதை சேர்த்தோம்னா ஒரு 40 வயசு வரைக்கும் இதுவே போகும். அப்புறம் ராகு திசை வந்துடும். இது எப்படி நீங்கள் அந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே கால்குலேஷன் தான். இப்போ ராகு திசை வந்துடும், 18 வருஷம் போகும். 40லேருந்து 18, அது ஒரு 58. அப்புறம் குரு திசை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70, 75 வயசு, 80 கிட்ட போய்டும் உங்களுக்கு சனி திசை வர்றதுக்கு. சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் வயோதிக காலம், அப்படியே வயசு 75, 80 நெருங்குதுனா தான் சனி கிட்ட வராருன்னு அர்த்தம். அந்த வயதில் உள்ளவங்க தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சனி தசை இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க, இல்லைனா ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா சனி திசையும் நடந்து நீங்கள் சிம்ம ராசியாகவும் இருந்தால் தான் அதோடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சப்ஜெக்ட் டு நான் சொன்ன மாதிரி என்ன லக்கணம், அதில் பர்த் சார்ட்டில் சனி எப்படி இருக்குது, உச்சமாக இருக்கா, நீச்சமாக இருக்கா, உங்களுக்கு எங்கேயாவது நோய் கொடுக்குற இடத்துல இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தடை கொடுக்குற இடத்துல இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பலகீனப்படுத்துகிற இடத்துல இருக்கா, அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுய ஜாதத்தை வெரிஃபை பண்ணிங்க.
இப்போ வந்து சிம்மம் அப்படிங்கிற ராசியில் பிறந்து யாரெல்லாம் ஓரளவுக்கு இந்த சமயத்தில் கூட சமாளித்து நல்லபடியாக வாழ முடியும், பொருளாதார ரீதியாக பாதிப்பு இல்லாமல், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இல்லாமல், ஒரு ஒரு படிப்பில் ஒரு கஷ்டம் இல்லாமல், நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி. ஆனால் அந்த ராசி கொஞ்சம் மைண்ட் கன்ஃபியூஷன் கொடுத்தாலும் ரிசல்ட் பரவாயில்ல வந்துட்டே இருக்குது அப்படின்றது யாரெல்லாம் இருக்க முடியும்? ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா, துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா, மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு சில பேருக்கு கடக லக்னமாக இருந்தீங்கன்னா, கடக லக்னம் அண்ட் சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒருவேளை விருச்சிக லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா, மகரம் அப்படிங்கிற லக்னத்திலேருந்து சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா, இந்த சமயத்தில் இந்த ராசியை அது காப்பாற்றும். சிம்ம ராசியாக பிறந்தாலும் இந்த லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களை காப்பாற்றும், உங்களை கை விடாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகுறீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, ஹெல்த் டவுன் ஆகுது, வருத்தம் வருது, சூழ்நிலை சரியில்லை, அப்படினாலும் இந்த லக்னங்களை பிறந்திருந்தால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்காரா? உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னத்தை பார்த்தா சுக்கிரன் வலுவாக இருக்கும், நீங்கள் மகர லக்னமில் பிறந்தா சனி வலுவாக இருக்கும், நீங்கள் ஒருவேளை வந்து விருச்சிக லக்னத்தை பிறந்திருந்தால் செவ்வாயும் குருவும் சேர்ந்தே வலுவாக இருக்கணும். அப்போ தான் சிம்ம ராசியில் பிறந்தாலும் உங்களை வந்து ஸ்கோர் காப்பாற்றும். இது எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இல்லை மெடிசன் எடுக்கலாம். எல்லா எனர்ஜியும் கம்மியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான். ஸோ நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எனர்ஜி கம்மியாக இருக்குது, விட்டமின் டி கம்மியாக இருக்குது, ஏதாவது ஒரு சிறப்பு குடிச்சிக்க வேண்டியது. ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு மெடிசன் சப்ளிமெண்ட்ரி. அது மாதிரி சிம்ம ராசி வெறும் சனி மட்டும் தான் 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்க, ராகுக்கு இது 1 and 7 வந்துடும். பட் நம்ம இப்போ இந்த சனியை பற்றி பார்க்குறதுனால சொல்கிறேன். ராகுயாவது குரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் பார்வை வந்துடும். பட் ஆனால் லக்னமும் அதுக்கு பொருந்தாமல் இருந்தால் அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சூழல். அப்போ சிம்ம ராசியில் பிறந்து ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை மீன லக்னமாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னமாகவே பிறந்திருந்தால், ராசியும் சிம்மம் லக்னமும் சிம்மமாக இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்கள் தனுர் லக்னமாக பிறந்திருந்தால், இல்லை கும்ப லக்னம் அப்படின்னு பிறந்திருந்தால், அவர்களுக்கு உள்ள கன்னி கூட சிம்மம் அண்ட் கன்னி காம்பினேஷன் நாட் அ வெரி குட் காம்பினேஷன் இப்போ இந்த சமயத்துக்கு. இப்போ இவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்படின்னா என்ன, எல்லாரும் கேட்பாங்க பயமா அப்படி ஆகிடுமா இப்படி ஆனா? அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி தசை கிடையாது. நீங்கள் எதில் தைரியமாக இருக்கணும்னா, தசாநாதன் சனி கிடையாது. வெறும் 8th ஹவுஸில் சனி இருந்தாலுமே தசாநாதன் வேற ஒருத்தராக இருப்பார். அப்போ சனியோடைய டிரான்சிட்டுடைய பவர் 20% தான் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். இருந்தாலும் ராசிக்கு எப்போல்லாம் சனி 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து நம்மளுடைய புத்தியை வந்து குழப்பி விட்டுரும். ஒரு புத்தியை குழப்பும் போது நம்ம தேவையில்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவான நல்ல விஷயத்தை நாமளே லூஸ் பண்ணக்கூடாதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தசாநாதன் சனி கிடையாது. அடுத்து நான் சொன்ன மாதிரி பர்த் சார்ட்டில் லக்னம் நல்லா இருந்து அதில் லக்னாதிபதியும் மற்ற கோள்கள் வலுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வராது. அப்போ சிம்மத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில் சப்போஸ் 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் எப்படியும் அந்த லக்னங்களே காப்பாற்றிடும். 100 பேருக்குமே சனி தசை இருக்கிற வாய்ப்பு கிடையாது. 75 கிட்டத்தட்ட 80 வயசுக்கு போகிறவங்களுக்கு தான் சனி தசை. பட் நம்ம 20 கட் பண்ணிக்கலாம். 80% சனி வந்து தசை இல்லை. அதில் வந்து கிட்டத்தட்ட 50% லக்னங்களை காப்பாற்றும். மீதி உள்ள 30%ல் நம்ம ஒரு கால்குலேஷனை போட்டோம்னா அதில் உள்ள தசைகளை சுப தசைகள்னு சில பேருக்கு இருக்கும் இல்லையா? சுக்கிர தசை யங் ஏஜாக இருந்ததுன்னா, மிடிலாக இருந்ததுன்னா சில பேர் குரு தசை நடக்கும். ஒரு சிலருக்கு சூரிய சந்திர அங்காரக தசைகள் அதாவது கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 15%. அப்போ சிம்ம ராசியில் 100 பேரில் என்னுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது பெருசாக கூட என்ன இருக்குது அப்படின்னா, சனி தசை கிடையாது இல்லையா? ஏதோ எங்கேயோ போய் பணத்தை ஏமாந்துடுறீங்க, இல்லைனா அவசரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி அதில் வந்து ஏதோ ஒரு அதிருப்தி அடிச்சிடுறீங்க, விசாரிக்காமையே கல்யாணம் பண்ணிடுறீங்க, பொருந்தாத கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்து படிப்பில் வந்து என்னென்னா, நீங்கள் நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்று, நீங்கள் நினச்ச இடம் ஒன்று கிடைச்ச இடம் ஒன்று, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றது. ஹெல்த்தில் வந்து மைனர் ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அது ஏதோ ஒன்று நடக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான இடத்துல வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை, வேலையில் ப்ரெஷர், ஒர்க்கில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, க்ரோத் இல்லை, ஹைக் இல்லை. சடனாக சில பேருக்கு ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஒரு 1 or 2% வேலை இல்லை.
இதுதான் நான் ஒரு ப்ராபபிலிட்டியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சிம்மம் இந்த மாதிரி ஒரு பொருத்தத்தோட ஒரு புரிதலோடு அதை வந்து நீங்கள் பார்க்க பழகிடுங்க. தேங்க்யூ. எனினும் இந்த ராசி எப்படி வேறு எந்த வகையில் நம்ம பெட்டராக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்மத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவசரமும் கோபம்தான். வேகம், கோபம், இந்த ரெண்டு வந்து உங்களை விட்டு போயிடுச்சுன்னா 90% ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் எதை வேணால் ஹேண்டில் பண்ணுங்கள், எதை வேணால் டீல் பண்ணுங்கள். பட் அது வந்து ரொம்ப வேகமாக செய்யாமல், ரொம்ப கோவப்படாமல், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா பல வகையில் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக ஃபேஸ் பண்ண முடியுன்றது முதல் கருத்து. இந்த ரெண்டாவது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஆரோக்கியம். அது வந்து மன ரீதியான உணர்ச்சிகளாலேயோ அல்லது உடல் ரீதியான சில பிரச்சனைகளாலேயோ ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். மூணாவது, யார் சொல்வதையும் அப்படி கண்மூடித்தனமாக நம்பி கேட்காமல் அது நல்லா தீர விசாரிப்பது நல்லது. அது மூணாவது விஷயம். நாலாவது, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக வேணால் இருக்கலாம், நீங்கள் பெரிய மனிதராக இருக்கலாம், நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், மேதாவியாக இருக்கலாம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், நீங்கள் வசதி படைத்தவராக இருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கலாம், அல்லது நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மையில் இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். சிம்மம் பெரும்பாலும் எல்லாரும் பெரிய லெவலில் இருக்கவங்க உண்டு. பட்டு எளிமையாக இந்த சனி 8ஆம் இடத்துல இருக்கவங்க இந்த காலம் எளிமையாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் 99% கீழே போயிடும். நான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே இது தொந்தரவில் பண்ணிகிட்டே இருக்கும். நான் சனி உங்களை அந்த பாடலை தான் புரிய வைக்க வந்திருக்கு. அதை புரிந்து கொண்டால் எல்லாம் சிறப்பு. வாழ்த்துக்கள். கன்னி ராசி. கன்னி ராசி ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்டான ராசி. இப்போ சனியுடைய பேச்சு வந்து 7th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. ஒரு வகையில் பார்த்தா இதை நீங்கள் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். சனியுடைய பார்வை பட்டுச்சுன்னா ஒரு பக்கம் சிலருக்கு மந்தமாகவும் சில பேருக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். ரெண்டுமே டியூல் ரோல் ப்ளே பண்ணிடும். ஒரு வகையில் சனி வந்து லார்ட் ஆஃப் 5 and 6 உங்களுக்கு 5ம் 6க்கும் அதிபதி. அப்போ 5 கூடிய சனி வந்து 7ஆம் இடத்துல நிற்கும் பொழுது புத்தியை வந்து நல்லா கூர்மையாக ஆக்டிவேட் பண்ணும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் 6 கூடியனா போய் 7ஆம் இடத்துல நிற்கும் போது சில உடல் ரீதியான உபாதைகளும் சில எதிர்ப்புகளும் கொடுக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு டியூல் ரோல் ப்ளே பண்ணும். சனி வந்து எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, எல்லாமே நெகட்டிவும் இல்லை. பாசிட்டிவ் இருக்குது, அது வந்து உங்கள் அறிவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பட்டு நடக்கிற அந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு எதிர்ப்பு போராட்டம்லாம் கலந்து தான் அது நடக்கும். ஸோ அப்படி ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கன்னி ராசியுடைய நட்சத்திரங்களை எடுத்துருவோம். உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பாதம் 2, 3, 4 கன்னியில் தான் வரும். சூரியனுக்கு மொத்தமே 6 வருஷம் தசை. ஒரு பாதம் ஆல்ரெடி கட்டு 1.5 வருஷம் போயிடுச்சு, பாக்கி 4.5 வருஷம் இருக்குது. அப்புறம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஹஸ்தம், 4 பாதங்கள் ஒரே தருவம் 10 வருஷம். அப்புறம் சித்திரை 1, 2 பாதம். இப்போ கன்னியில் வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒரு தோராயமான ஒரு கணிப்பு அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் போட்டுக்கலாம். இந்த ராசிக்கு ஒரு 10 வருஷம் செவ்வாதசை முடியுதுன்னே வச்சுப்போம், இல்லை 15 வருஷம். ஒரு 10 to 15 உங்களுக்கு செவ்வாதசை முடியுதுன்னு வச்சுப்போம், தோராயமாக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ராகு ஒரு 18 வருஷம் ரோல் ப்ளே பண்ணுவார், கிட்டத்தட்ட 33 ராகு. ஸோ இளமை காலம் கன்னிராசியில் பிறந்தாலே பார்த்திங்கன்னா இளமை காலம், டீனேஜ் முடிஞ்ச உடனே ராகு தான் சார்ஜ் எடுக்கும். ராகு நல்லா இருந்தால் பெரிய சக்ஸஸ். கன்னியில் பிறந்து ராகு சரியில்லை நிறைய உலக அனுபவத்தை கொடுத்துரும். 33 வரைக்கும் உங்களுக்கு ராகு எப்படியும் ரூல் பண்ணும், தோராயமாக சொல்கிறேன். அதுக்கடுத்து குரு தெளிவை தருவார். குரு சொல்ல நீங்கள் 33, 35 இருக்கீங்கன்னா குருதசையில் இருப்பீங்க. கன்னிராசியில் பிறகு குருதசைக்கு வந்துடுவீங்க. அப்போ குரு வந்து உங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை கொடுப்பார், ஒரு அனுபவ அறிவு, ஒரு தெளிவு. யாரோ ஒரு நல்ல ஒரு லெசன் லைஃப்பில் சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம அனுபவித்து கற்றுக்க முடியாது. சிலதை வந்து நம்ம அனுபவித்து கற்றுக்குவோம், சிலதை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட பார்த்து கேட்டு தெரிஞ்சு கற்றுப்போம். ஸோ அந்த ஒரு அமைப்பை அந்த குரு ஏற்படுத்துவார். அவர் கிட்டத்தட்ட அவருடைய பீரியடை வந்து 50 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவார். ஸோ ரஃப்லி அந்த 33, 35, 40, 45, 50 வரைக்கும் குரு. அதுக்கப்புறம் தான் சனி தசை. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கன்னி ராசியில் பிறந்திருந்தால் உங்கள் வயது 50 அல்லது 50 கடந்து இருக்குன்னா நீங்கள் சனி தசையில் இருக்கலாம். 50க்குள்ளே இருந்தால் வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதுதான் பாயிண்ட். இப்போ இந்த ராசிக்கு நம்ம வந்து 50க்குள்ளே உள்ளவங்களை சனி இன்ஃப்ளூன்ஸே இல்லைன்னு வச்சுப்போம்.
ரொம்ப பார்வை தான் பதிக்கிறார். அதுலேயும் என்னென்ன லக்னங்கள்லாம் இப்போ கன்னிக்கு நிறைய லக்னங்கள் ஃபேவராக வந்துடும் இந்த முறை நடக்கிற டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும். ரிஷபம் சூப்பரான ஃபேவர். கன்னி ராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா நினைக்கிற விஷயத்த சின்ன தடை கொடுத்து நடத்திடுவார். துலாம் லக்னமாக இருந்து கன்னி ராசியாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச விஷயம் எந்த வயதினராக இருந்தாலும் என்ன முயற்சியாக இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து நடத்திடுவார். அடுத்தது கன்னி ராசியாக இருந்து மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் பலன் கொடுப்பார். மிதுன லக்னமும் பலன் கொடுக்கும், விருச்சிக லக்னம் பலன் கொடுக்கும், மகர லக்னம் பலன் கொடுக்கும். ஸோ பலன் கொடுக்குற லக்னங்கள் எடுத்திங்கன்னா ரிஷபம் துலாம், அதுக்கு அடுத்த லெவலில் மகரம் விருச்சிகம், அதுக்கு அடுத்த லெவலில் மிதுனம் கன்னிக்கு கன்னி. இது எப்படின்னா 90 70 50 வச்சிங்களேன். 90% துலாம் அண்டு ரிஷபம் கொடுக்கும். அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலில் மகரம் அண்டு விருச்சிகம், அதுக்கு அடுத்த லெவலில் மிதுனம் அண்டு கன்னி அப்படின்னு காம்பினேஷன் அந்த கம்பைன் பண்ணிங்க. சப்போஸ் கன்னி ராசியில் பிறந்து நட்சத்திரம் சித்திரை. சித்திரை உங்களுக்கு தெரியும், சுக்கரனுடைய ஒரு தோஷம் பெற்ற நட்சத்திரம். அது சித்திரையில் பிறக்கிற கன்னி ராசியில் சித்திரையில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலுமே பொதுவாக திருமண வாழ்க்கையில் அதிகமான திருப்தி அடையிறதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அசத்துலேயும் கூட ஃபேஸ் பண்ணுறாங்க. கன்னிராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய முறை மேரேஜை பற்றி. இப்போ சனி 7th ஹவுஸில் வர்றதுனால திருமண விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. கல்யாணம் பண்ண போகிறீங்க, ராசி கன்னி, சனி 7ல் வரார், ஒரு பார்வையில் இருக்கும். 7ஆம் இடம் தான் வந்து பார்ட்னர்ஷிப். ஒருத்தர் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீங்க, அந்த சந்திப்பு வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு இனிமையான சுமூகமான சந்தோஷமான சந்திப்பை தான் நல்ல நட்பு. அது எப்பவுமே ஒரு தொல்லை கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அது மாதிரி தான் 7th ஹவுஸில் சனினா நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நபர்கள் அப்படின்னா புதுசாக யாரையும் மீட் பண்ணுறீங்க, புதுசாக அவங்க வாழ்க்கையில் யாரோ அறிமுகமாக போகிறாங்க, யாரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு வரன் பார்க்குறீங்க, சடனாக ஒருவரை சந்திக்கிறீங்க. இதுதான் புதிதாக ஒருவரை முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபரை புதிதாக நீங்கள் சந்திக்கிறீங்க, ஆண் அல்லது பெண். அப்போ அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு சோதனையோடு நீங்கள் வந்து அந்த நட்பையோ அந்த உறவையோ அந்த வாழ்க்கையோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அவர் அங்கே இருக்கும்போது அவர் சோதிக்க செய்யலாம். ஒருவேளை பாதி பலன் நல்லதாகவும் பாதி பலன் கெட்டதாகவும் கூட கொடுக்கலாம். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைன்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இப்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னங்களுடைய காம்பினேஷன் நான் கொடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் சரியாக வரல, கன்னி ராசியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லது நடக்கணும்னாலும் சரியாக வரல அப்படின்னா மேஷம் அப்படிங்கிற லக்னம், மீனம், கும்பம், மேஷம், மீனம், கும்பம், தனுர் லக்னம், சம்டைம்ஸ் சிம்ம லக்னம், ஈவன் கடக லக்னம் அண்ட் கன்னி ராசி காம்பினேஷன் ஆல்சோ நாட் அ வெரி குட் காம்பினேஷன். அதை விட மெயினாக சனி தசை நடந்தாலோ இல்லை வயது வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி 7ல் வந்து 3rd ரவுண்டாக வந்துட்டார்னா ஆஃப்டர் 60 60 கடந்துட்டீங்க, 3rd ரவுண்டு சனி பொசிஷன் எடுக்கிறார். அப்போ அவரோட பார்வை என்ன பண்ணுன்னா கண்டங்களை கொண்டு வரும். இவங்க தான் கவனமாக இருக்கணும். வயதில் மூத்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் யார் கவனமாக இருக்கணும்? வயதில் மூத்தவங்க. வாழ்க்கையில் ஜாப் அண்ட் ப்ரொஃபைலில் கவனமாக இருக்க வேண்டியவங்க சனி தசை நடக்கிறவங்க, ஃபேஸ் பண்ணுறவங்க. அதான் அந்த 50லேருந்து சொன்னேன். மேரேஜ் லைஃப்பில் யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 20s to 30s. ஏன்னா ராகு தசை இருக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையும், சனி தசை நடக்கிறவங்களுக்கு வேலை விஷயமும், கடன் பொருளாதார பிரச்சனையும், ஆரோக்கியத்தில் ஆயில் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கன்னி ராசி வயது 60 65 70 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் சொன்ன மாதிரி ஃபேவரபிள் லக்னமாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லை. பர்த் சார்ட் அதே மாதிரி எப்படி இருக்கணும் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ கன்னி இன் ஜென்ரல் ஒரு 50-50ல் இருக்குது. அது 50 to 70 80 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது சில லக்ன அடிப்படையில். அது 50லேருந்து 40 13 கீழே குறையிறதுக்கும் சில சான்ஸ் இருக்குது சில லக்ன அடிப்படையில். ப்ளஸ் பர்த் சார்ட் ப்ளஸ் தசா புக்தி, உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசா கரெக்டாக கம்பைன் ஆகிருக்கு, இதெல்லாம் பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. தேங்க்யூ. துலாம் ராசி. துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சனி வந்து உச்சமடைகிற ராசியே துலாம் தான். இப்போ டிரான்சிட்டும் வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குது.
நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின், துலாம் ராசிக்கு வந்து சனி 6ல் போகிறாரு, 6 வந்து ரிஷபம் மாதிரி 11th ஹவுஸ் கிடையாது, 10th ஹவுஸ் கிடையாது, மிதுனம் மாதிரி, அப்போ எங்களுக்குலாம் ஒன்றும் இருக்காதா அப்படின்னு. 6ஆம் இடம் வந்து சனி வந்து பிறவிலேயே யாருக்கெல்லாம் 6ஆம் இடத்துல சனி இருக்கோ அவங்களெல்லாம் வந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி உண்டுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் 6th ஹவுஸில் சனி செவ்வாய் 2 பேரும் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா, கூட ராகுவும் சேர்த்துட்டாருன்னா, எல்லா போர்லையும் ஜெயிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும். அதுதான் எல்லா போட்டி பந்தயம் எல்லாத்தையும் ஜெயிக்கிற சக்தியே இது செவ்வாய், சனி, ராகு. அசுபர்கள்லாம் வந்து 6ஆம் இடத்துல போய் மறையணும். அசுபர்கள்லாம் 6ஆம் இடத்துல மறைஞ்சாதான் ஒரு மனிதன் வந்து வெற்றி அடைய முடியும். எல்லாத்தையும் தோல்வி இல்லாத வெற்றி. சப்ஜெக்டிவ் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும். அது அவங்க இறங்குற விஷயத்தெல்லாம் வெற்றி வரணும்னா அந்த சனி போய் 6ஆம் இடத்துல தான் எதிரியை வீழ்த்தும். அதுதான் அது அந்த காலத்தில் வந்து இந்த ராஜாக்களுடைய இதெல்லாம் பார்ப்பாங்க, போர்லெல்லாம் ஜெயிக்க முடியுமா, வெற்றி கிடைக்குமா. இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்குது. துலாம் சித்திரை நட்சத்திரம் பாதம் 3, 4, சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள் சுவாதி, விசாகம் 3 பாதங்கள். பெரிய பெரிய திசைகள் நடக்கும். துலாமில் பிறந்தீங்கன்னா பெரிய பெரிய திசைகள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் சித்திரையோ இல்லை சுவாதியோ இல்லை விசாகத்துலேயோ பிறந்தீங்கன்னா அப்புறம் ராகு திசை இல்லை செவ்வாய் திசை, குரு திசை, ஒவ்வொரு திசையும் குறைஞ்சபட்சம் எல்லாம் 18, 16 திசைகள் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சித்திரையிலே பிறக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அது ஒரு ரஃப்லி ஒரு 2 வருஷமோ இல்லை 1.5 வருஷம் குறைஞ்சபட்சம் வச்சுக்கலாம். அப்புறம் ராகு ஒரு 18 வருஷம், குரு ஒரு 16, இதுவே உங்களுக்கு 33, 34 வரைக்கும் கொண்டு வந்துடும். 35 வயசு ரீச் பண்ணால் தான் தோராயமாக சனி திசையை சந்திப்பீங்க நீங்கள் சித்திரையில் பிறந்திருந்தால். ஒருவேளை சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தால் ரஃப்லி ஒரு 30s சனி திசை வந்துடும், நெருங்கிடும், கிட்ட நெருங்கும். இதுதான் ரஃப் கால்குலேஷன். இப்போ சனி திசையை சந்திக்காமல் துலா ராசி கடக்க முடியாது. மிட் ஏஜில் வந்து சனி திசையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. 30s, 35, 40, 45 ஒரு 50 வரைக்குமாவது இது கொண்டு போயிடும். சனி திசைங்கிறது தோராயமாக மேக்ஸிமம் ஒரு 50, 52 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் திசை இருக்காது. அப்போ புரிதல் என்ன அப்படின்னா, துலாம் ராசி சனி திசை பெரும்பாலானோர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த முறை 6ஆம் இடத்துல போகிறதுனால எது நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்களோ அது இப்போ முடியும். அதான் பாயிண்ட். துலாம் ராசி எது முடியாது, எது நடக்காது, எது என்னால் முடியல, எது எனக்கு கிடைக்கல, எது எனக்கு நடக்கலை, எது எனக்கு வேணும், எதை நான் நடத்தி காட்டணும், அது இப்போ நடக்கிற நேரம். அதான் துலாமுடைய டைம். இது இன் ஜென்ரல் ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லிட்டேன். இப்போ நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் பண்ண போகுது. துலாமுக்கு நிறைய லக்னங்கள் ஃபேவராக வந்துடும். சப்போஸ் நீங்கள் பிறக்கும் பொழுதே ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, மிதுன லக்னம், ஈவன் கடக லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம், விருச்சிக லக்னம், மகரம், கும்பம் கூட ஃபேவர் பண்ணிடும். துலாம் ராசியில் பிறந்திருந்தால் அதிகப்படியான லக்னங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக வரும். அதில் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். லக்னாதிபதி நல்லா இருக்காரா, புத்தி நல்லா இருக்கா, டேலண்ட் இருக்கா. தசை வந்து சனியாக இருந்தால் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. பர்த் சார்ட்டில் சனி நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற கோள்கள்லாம் ஓரளவுக்கு தடங்கள் இல்லாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. துலாம் என்ன வேணால் செய்யலாம், தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம், தைரியமாக ஒரு ஒரு படிப்புக்காக வெளிநாடு போனோம், வேலைக்காக ட்ரை பண்ணோம், ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சின்னதாக ஒரு கடன் வாங்கி ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப், மேரேஜ் ப்ரப்போசல்ஸு, ஒரு லவ் சக்ஸஸ் ஆகணும், சைல்டு பர்த், அதில் உள்ள தடையெல்லாம் விலகுது. ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி எப்படி இப்படி இருக்குது. எப்போ தான் தடையெல்லாம் உடையனா இப்போ அது சனியுடைய பலன் தருவார். ஸோ வெறும் துலாம் ராசியில் பிறந்து இந்த சமயத்தில் 2025 மேஷ லக்னமாக இருந்தால் கொஞ்சம் போராடி கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அப்புறமா ஒரு பலனை கொடுக்கும். மீன லக்னமாக இருந்தால் சில பேருக்கு கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி ஒன்று கிடைக்கிது, ஆனாலும் முழுசாக கிடைக்கல, ஒன்று நடக்குது ஆனால் முழுசாக இல்லை, அது ஏன் முழுமையான பலனை தரலைங்கிற மாதிரி ஒரு இழுபறி. தனுர் லக்னமாக இருந்தால் எல்லாமே நொண்டி 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 ஓடுதே தவிர ஒரு வேகமாக இல்லை, ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியில் ஒரு வேகமான ஒரு பலன் இல்லை. அதுதான் தனுசை பொறுத்த வரைக்கும். சிம்மம் லக்னத்தில் நீங்கள் வந்து சிம்மமாக வந்தால் அப்போ தான் இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு
தயங்கி நடக்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப சுற்றி வளைச்சி ரொம்ப மெனக்கெட்டு அப்புறம் கடைசியாக ஒரு சிலது மட்டுமே நடக்கிற சூழல் அது உருவாகும். இதுதான் காம்பினேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய லக்னங்களுக்கு ஃபேவர் தான் இருக்குது. ஸோ துலாம் இந்த முறை நடக்கிற இந்த சனி பயிற்சி, சனி தராத உங்களுக்கு வேறு யார் தரப்போகிறாங்க? உங்கள் ராசிக்கு உச்ச வீடு சனி வந்து முழுமையான தன்னோட சக்தியை உணர்கிற இடம் அது. அதில் நீங்கள் பிறந்திருந்தால், அதில் சந்திரன் இருந்தால் தான் துலா ராசி. அதில் பிறக்கும் பட்சத்தில் இந்த முறை நினைத்ததை நடத்தி காட்டுற ஒரு ஆற்றல் உங்களுக்கு வருது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சனி பயிற்சியை பற்றி சொன்னோம். சனி வந்து அவருக்கு வந்து 3 and 4 3 மற்றும் 4க்கு வந்து அதிபதி. இது வரைக்கும் அந்த அர்த்தாஷ்டம சனன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது வந்து அவர் வீட்டிலே இருந்து நிறைய தடங்கள் நிறைய போராட்டத்தை கொடுத்துருக்காரு. விருச்சிகத்துக்கு சனி 4லேருந்து 5ல் போயிட்டாருன்னா அவருடைய பார்வை வந்து 7, 11, 2 எல்லாம் பொருளாதார ஸ்தானம் தான். ஸ்கார்பியன்ஸ் வந்து இந்த முறை விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு சனி வந்து பொருளாதார தடங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரோ இனிமேட்டு பொருளாதாரம்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அடிப்படையில். பொதுவாக விருச்சிக ராசி கொஞ்சம் போராடி தான் வருவாங்க. இன் ஜென்ரல் வாழ்க்கையில் அதிகமான கஷ்டப்பட்டவங்களுடைய லிஸ்ட் எடுத்தால் விருச்சிகம் இல்லை விருச்சிக வீட்டில் இருக்கிற கோள்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதாவது அந்த விருச்சிகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு சில என்ன சொல்கிறது, அவங்க வாழ்க்கையில் வந்து சேலஞ்சுக்காகவே பிறக்கிறாங்க. சவால் தான், அவங்க வாழ்க்கையே ஒரு சவால் தான். இந்த சவாலை சந்திக்கிறது தான் லைஃப் சேலஞ்சஸ். அதுதான் விருச்சிகம். இப்போ இந்த சனியோட டிரான்சிட் ஃபேவராக இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா விருச்சிக ராசிக்கும் அது நடந்துருமா, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கலாம். விசாக நட்சத்திரம் பாதம் 4, ஒரே ஒரு பாதம் மட்டும் தான் இருக்கும். அந்த பாதம் 4 அதில் நிறைய பேர் பிறகு ஒரு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் தான் அதிகமாக இருப்பாங்க, இல்லை கேட்டை. அதிகமாக விருச்சிக ராசியில் வந்து அனுஷம், அதுக்கடுத்து வந்து கேட்டை. இப்போது திசைகள் எல்லாமே பெரிய பெரிய பீரியட் தான். ஆல்மோஸ்ட் விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க சுக்கர திசையை சந்திக்காமல் கிடக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அனுஷத்தில் பிறந்தாலும் அடுத்து புதன் திசை, அது அவங்க படிக்கிற வயசில் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேது திசை ஒன்று இடையில் வரும், ஒரு 7 வருஷம். அது வாழ்க்கையுடைய அனுபவம் ஞானத்தை கொடுக்கும். மறுபடியும் சுக்கர திசைக்கு வந்துவீங்க. விருச்சிகத்தில் பிறந்து சுக்கர திசை எப்படி இருக்க போகுதுன்னா, சுக்கரன் ஆட்சி உச்சத்தோடு இருக்கா, அதை தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் விருச்சிக ராசின்னு வந்துட்டாலே அவங்க பெரும்பாலும் கடக லக்னத்தில் வந்துடுறாங்க. நிறைய பேர் விருச்சிகத்தில் பிறந்தால் அந்த பக்கம் கடக லக்னம், இல்லை இந்த பக்கம் தனுசு லக்னம், இல்லை விருச்சிகம் மேஷம். செவ்வாய் வந்து செவ்வாயோடைய காம்பினேஷன்லேயே போகும். அது மேஷ லக்னம், இல்லை கடக லக்னம், இல்லை சிம்மம், இந்த பக்கம் தனுர், இல்லை மீனம் அப்படி வருது. அப்புறம் தான் மற்ற லக்னங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கும். இதுதான் நான் என்னோட அனுபவத்தில் ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன். ஸோ விருச்சிகம் சுக்கர தசை நடக்குது அப்படின்னு வச்சுங்க. ஒரு வேளை நல்ல பீரியட் தான். அது எங்கே இருக்குது உங்கள் சார்ட்டில்? உங்கள் ராசிநாதனான செவ்வாய் எப்படி இருக்கார்? லக்னம் என்ன? இந்த சமயத்தில் 2025 மார்ச் மாதம் 29 நடக்கக்கூடிய பயிற்சியில் ரிஷப லக்னம், இந்த விருச்சிகத்துடைய ராசிக்கு காம்பினேஷன் சொல்கிறேன். ரிஷப லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், ஈவன் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னம், ஒருவேளை அது மகர லக்னம், இந்த மாதிரி இருந்தால் நல்ல ஃபேவரபுளாக அந்த ராசிக்கு ஒரு பூஸ்ட் பண்ணும். விருச்சிகத்தில் பிறந்து ஒரு சக்ஸஸ் நியூஸ், எஸ் ஐ ஹவ் டன், நான் வந்து நடத்தி காமிச்சிட்டேன், நான் படித்து முடிச்சிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கிளிக் ஆகிடுச்சு, த்ரூ ஆகிடுச்சு, ஜாப் கிடச்சிது, பிஸ்னஸ் ஓகே ஆகிடுச்சு, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு முயற்சி எனக்கு வெற்றியை கொடுத்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த மாதிரி லக்னங்கள்லாம் பொருந்தி இருந்தீங்கன்னா, சப்ஜெக்ட் உங்கள் தசா வந்து சுக்கர தசையாக இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த சுக்கரனும் நல்ல ஸ்கோரில், அந்த லக்னா லார்டு வந்து நல்ல பொசிஷனில் ஃபேவரபுளாக இருந்தார்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா விருச்சிகத்துக்கு இந்த 5 காம்பினேஷன் தான் நல்லா இருக்குது. ரிஷபம், கடகம், நம்மளுடைய ரிப்பீட் பண்ண ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம். மற்ற 7 லக்னங்கள் இதுக்காக நான் கெட்டதுன்னு சொல்லலை. இந்த சமயத்தில் அதிகமான இழுபறியும் தடையும் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், மீன லக்னம், கும்பம். விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனில் கும்பம் வரல இந்த முறை. மிதுனம் டீஃபால்ட்டாகவே அது வந்து சஷ்டாங்கம். ஸோ ராசி அண்ட் லக்னத்துக்கு பார்க்கும்போது பொசிஷன் அவ்வளோ சூப்பராக இல்லை. அதுக்கு அடுத்தது சிம்மம்,
சிம்மம் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. கன்னி தடைகள் ராசி பலன் கொடுத்தாலும் அது தடைகள், இழுபறி அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுர் லக்னம் பயங்கரமான போராட்டம். ஸோ அப்படி தான் இருக்கிறதுனால இந்த முறை வந்து இந்த ராசி லக்னம் காம்போவை புரிஞ்சு உங்கள் தசை அதே மாதிரி என்னென்னு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு சுக்கிர தசை கூட முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஐ திங்க் ஒரு 10 + ஒரு 17 20 40 வயசுக்குள்ளே சுக்கிரனை முடிச்சிருப்பீங்க. அப்புறம் சூரிய தசையில் இருப்பீங்க, சந்திரன், அங்காரகன், அதுக்கப்புறம் ராகு. 60க்கு மேலே ராகு வந்துடும். ஸோ என்ன தசை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் விருச்சிக ராசி அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லா ஸ்தானங்களையும் பார்க்கும்போது சனி அடுத்த 2 ஷிஃப்ட்டுமே நல்ல ஷிஃப்ட் தான் உங்களுக்கு. 5 அப்புறம் 6. 5ங்கிறது ஒன்றும் கெட்டது கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் தான் வருவார். அவரோட பார்வைலாம் பலம் அடையும். 6ஆம் இடத்துக்கு நீச்சம் அடைவார். இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேவராக இருக்குது. வெறும் ராசி மட்டும் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் அனுஷத்தில் பார்த்துருப்பீங்க. நான் அதை ஏன் பாயிண்ட் பண்ணேன்னா, அனுஷமே வந்து சனியுடைய நட்சத்திரம் தான். ஸோ அது சூரியனுடைய காரக தோஷம் கொண்ட நட்சத்திரம். பட் ஆனால் சனியுடைய ஸ்டார், அது சனியுடைய நட்சத்திரம். அதில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் யூனிஃபார்ம்டு சர்வீஸ்லேயும், ஒரு பெரிய அரசியல் அல்லது அரசாங்கத் துறையிலையும், மருத்துவத்துறையிலையும், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியரிங், இந்த பூமி சம்மந்தப்பட்ட தொழில், கெமிக்கல்ஸ் ரிலேட்டடு, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்லாம் வந்து ஈஸியாக அமைஞ்சிடுது. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கார்பியன்ஸ் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து காக்கக்கூடியவர்கள். விருச்சிகம் தான் வந்து மனிதர்களை காப்பாற்றுறவங்க. மற்றவங்களுடைய கஷ்டம், பாரம், வலிகள், வேதனைகள், நோய்கள் நிவர்த்தி யார் ஒருத்தர் பண்ணணும்? விருச்சிகம் தான் பண்ணணும். ஒரு நிவர்த்தி கொடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் அது ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸும் இருக்குது அந்த ராசியில். அதனால் அந்த காம்பினேஷன் கரெக்டாக புரிஞ்சு உங்கள் பர்த் சார்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், நிச்சயமாக இந்த பயிற்சிகளுடைய மாற்றம் பொருளாதார ரீதியாகவும் மனதில் உள்ள எதிர்பார்ப்பு, ஆசைகள்லாம் நல்லபடியாக அது நிறைவேற்றுறது மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் பலனை இந்த முறை கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். தனுசு ராசி. இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 7.5 சனிலாம் முன்னாடி நடந்து முடிஞ்சு அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தோம். அப்புறம் அந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பெட்டராக தான் வந்தீங்க. இப்போ வந்து இந்த அர்த்தாஷ்டம சனின்னு வந்து 4th ஹவுஸில் சனி பயிற்சி வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வந்து நிறைய மெசேஜ் ரிசீவ் பண்ணும். சனி 4th ஹவுஸில் போது ஏதாவது வேலையில் பிரச்சனை வந்துடுமா? ஆல்ரெடி அங்கே கேது 10ல் இருக்குது. ஏதாவது தொல்லை பண்ணுமா, அது பண்ணுமா? ஏன்னா குரு 6th ஹவுஸில் பொசிஷனில் இருக்குது. எதுவுமே ஃபேவராக இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது. பட் ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மே மாதம் 2025 குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்துடும், உங்கள் ராசி மேலே வந்துடும். அதே மாதிரி ராகுக்கு இது பயிற்சியும் நடந்துடும். ரெண்டுமே வேலை விஷயத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். சனி 4ல் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய சுக சௌக்கிரியங்கள், ஒரு மனிதனுடைய பதவி அதிகாரம் எல்லாமே 4ஆம் இடம். பதவி அதிகாரம், சுக சௌக்கியம், அந்த இடத்த தான் செக் வைப்பார். அப்புறம் மதர் ரிலேஷன்ஷிப்பு, மதர் ஹெல்த்து, உங்களோட வீடு ஃபுல்லாக அந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. சனி 4ல் வராரா, ஹெல்த்து கேர் எடுத்துங்க, ஹெல்த் செக்கப்பு. வாகனங்களை பழுது இருக்கா உடனே சரி பண்ணுங்கள், இல்லை புதுசாக மாற்றுங்க. வீடு ரிப்பேர் ரிப்பேர் பண்ணுறவருக்கு தான் அதிகம் கொடுக்கும். இப்போ நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்து சாப்பிடுவோம், டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஒரு வண்டி பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்? சர்வீஸ் கொடுப்போம். அது பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா பார்ட்ஸ் மாற்றுவோம். வீட்டில் ரிப்பேர் பண்ணுவோம். பொருள் போயிடுச்சுன்னா பொருளை மாற்றுவோம். அவ்வளோதான். இதுதான் 4th ஹவுஸில் சனி. ஒரு வேலையில் எப்படி இருக்கும்? ஒர்க் லோடு அதிகமாகும். பதவி அதிகாரம் எப்படி இருக்கும்? பேருக்கு தான் எனக்கு இந்த பதவி, நான் தான் மேனேஜர், நான் தான் சீனியர், ஆனால் நான் இந்த எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், என் கலீக்ஸ்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் தனுஷோட ஸ்டேட்டஸ். இது புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். குருவுடைய பார்வை வந்து பெரிய சப்போர்ட் கிடைச்சிடும். அதனால் முழுக்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாதிப்பை மட்டுமே கொடுக்கணும்னு இல்லை, உழைப்புக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்க்காத உழைப்பை மட்டும் நீங்கள் போடுங்க. பிரதிபலன் இப்போ எதிர்பார்க்காதீங்க. அந்த பிரதிபலன் நிச்சயமாக ஒரு நாள் வரும். அது வரும்போது வரும். அதை நீங்கள் எதிர்பார்த்துட்டே ஒரு வேலையை செய்யாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது தனுசு ராசியில் பிறந்தால் நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின், இதுக்கு ஏதாவது லக்னம் காம்பினேஷன்லாம் இருக்கா? டிஃபால்ட்டாகவே நான் சொல்லிட்டேன், இந்த வருஷத்துலேயே நல்ல ஹைலைட்டிங் லக்னம் 2, ஒன்று ரிஷபம், இன்னொன்று மகரம். ரிஷபம் லக்னத்தில் பிறந்து நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் என்ன தான் தடை வந்தாலும், என்ன தான் உங்களுக்கு வந்து இழுபறியாக இருந்தாலும், என்ன தான் சூழ்நிலை வந்து
அன்ஃபேவரான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணாலுமே உறுதியில் ஒரு இறுதியாக ஒரு நல்ல பலன்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, நல்ல பலனை அடைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க, அது எல்லாருக்கும் பகிர்ந்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சூழலை அது உருவாக்கும். இதுதான் தனுசு ராசியில் பிறந்து ரிஷபம் அண்ட் மகரம் லக்னத்தை பிறந்திருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள். நம்ம தனுசு முதல்ல என்னென்ன தசை நடக்குன்றதை பார்த்துருவோம். மூல நட்சத்திரம் அதிகமாக மூலம், அதாவது திறமை மிக்க மனிதர்களில் நான் பார்த்து வியப்படைகிற நட்சத்திரங்களில் மூலம், திறமை மிக்க மனிதர்கள். பூராடம் ஓரளவுக்கு தனுசுலேயே கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்டால் பூராடம்னு எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்திராடம் ஒரு நட்சத்திரங்களில் வலுவான ஒரு தனித்தன்மை தேஜஸ் கொண்ட நட்சத்திரம் உத்திராடம் தனுசில் வருது. ஸோ இப்படி ஒரு நட்சத்திர அமைப்பில் பிறந்தீங்கன்னா தோராயமாக சுக்கிர திசை, அப்புறம் சூரிய சந்திர அங்கே, அப்புறம் ராகு குரு, கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசையே இருக்காது. தனுசு ராசியில் பிறக்கிறவங்க சனி திசையை வயசான பிறகு தான் சந்திப்பீங்க. அதனால் தசாநாதன் சனி இல்லை. அப்போது டிரான்சிட் வந்து இந்த கோச்சார பலன்கள்லாம் வெறும் 20 to 25% தான் உங்களை பாதிக்கும். அப்போ உங்களுக்கு தசாநாதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஏஜ் வந்து உங்களுக்கு 20, 30, 40, 50 எந்த ரேஞ்சில் தானே ஒன்றும் பயம் இல்லை. 4 சனி வெறும் தடங்கள் தான் தருவார். ஒரு சின்ன டைவர்ஷன் அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். மற்ற லக்னங்களில் எதெல்லாம் ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் இந்த முறை மிதுன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு தனுசு ராசியோட காம்பினேஷன் பெட்டராக தான் இருக்குது. ஈவன் நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல தான் இருக்குது. கன்னி அவ்வளோ சூப்பராக சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. துலாம் லக்னம் அண்ட் தனுசு ராசி காம்பினேஷன் வந்தாலும் கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓரளவுக்கு ஏற்றங்கள் பார்த்துடலாம், நல்ல ஏற்றங்களை பார்த்துடலாம். விருச்சிகம் லக்னம் அண்ட் தனுசு ராசி காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. வெறும் இந்த மேஷம் மீனம் சிம்மம் தான் கொஞ்சம், கடகம் கூட பரவாயில்ல, தனுசுக்கு கடகம் கூட பரவாயில்ல. 8வது லக்னமாக இருந்தாலுமே லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு சந்திரன் 6ல் இருக்கார், பொசிஷன் எடுக்கிறார். ஸோ அதுதான் நம்ம அந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கணும். குருச்சந்திர யோகம் இருந்தால் போதும். அப்போ வந்து மெயினாக என்னென்னா மேஷம் மீனம் சிம்மம் இந்த 3 லக்னம் தான் வந்து தனுசுக்கு தனுசே இருந்தாலும் கூட ஒரு மாதிரி ஒரு தடையோட கொண்டு போகுது. கும்பம் வந்து பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். கும்பமில் பிறந்தீங்கன்னா கும்ப லக்னம் அண்ட் தனுசு ராசியில் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். மற்ற சூழல் எல்லாமே ஃபேவராக இருக்கும்னு சொல்ல முடியல. ஓவரால் தனுசு இந்த அடுத்த ஒரு 2.25 வருஷம் இந்த சனியுடைய பொசிஷனில் பார்க்கும்போது அப்படியே நான் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காம நான் வேலையை சின்சியராக பண்ணுறேன், எனக்கு பலன் கிடைக்கும் போது கிடைக்கட்டும், ஐ எம் ஓகே வித் வாட் ஐ ஹேவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர். இன்னும் அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும்னு போராடாது. அது போராடினா என்னென்னா மன வருத்தம் வந்துடும். அது வருத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதன்படி இந்த நேரம் நல்ல நேரம். சனி 4ல் வரதுனால சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு வாகன மாற்றம், சில பேருக்கு இடம் மாற்றம், சில பேருக்கு வந்து ஏதோ டக்குன்னு மாற்றுற மாதிரி வரும். அது வந்தால் அவசியம் அப்படின்னா பண்ணிக்கிங்க, அது பண்ண வைக்கும். சம்டைம்ஸ் அது பண்ணிக்கிங்க. ஸோ இதோடைய காம்பினேஷனும் உங்கள் தசாபுத்தியும் பொருத்தி அது எப்படி இருக்குது, பர்த் சார்ட்டில் உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கார், தசாநாதன் யார், அவர் எங்கே இருக்கார், இதை பொறுத்து நீங்கள் பலனை புரிஞ்சுக்க பாருங்க. இதான் என்னுடைய பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இது பெருசாக ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் கொடுத்த மெசேஜை பார்த்தேன். இது ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் கொடுத்தோ ஹெல்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, இது வரைக்கும் எக்ஸசைஸ்னே எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மகரம் ராசி. மகரம் வந்து ஐ திங்க் வெரி ஹாப்பி. ஏன்னா நிறைய பேர் கொடுத்த மெசேஜ் எங்களுக்கே பாசிட்டிவாக இருந்தது. சேஞ்ச் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது. லைக் மகரம் வந்து வி ஆர் சீயிங் ஒரு நல்ல லைட், ஒரு பாதை தெரியுது, வாழ்க்கை எங்களுக்கு வந்து புரியுது, பிரச்சனை குறையிற மாதிரி இருக்குது, நோய் குறையிற மாதிரி இருக்குது, இது ஐ திங்க் எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியுது அப்படிங்கிறத நிறைய பேர் எனக்கு கொடுத்த மெசேஜை நான் பார்த்தேன். வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி சூப்பராக இருக்குது. இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நாங்களும் சொல்லியிருக்கோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் 100 மகர ராசி உத்திராடம், திருவோணம் அண்டு ஒன் மோர் நட்சத்திரம் வந்து அங்கே வந்து அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களை எதில் பிறந்திருந்தாலுமே உங்களுக்கு சூரிய சந்திர அங்காரக தசைகள், அப்புறம் ராகு, அப்புறம் குரு, அப்புறம் சனி
ரஃப்லி நம்ம வந்து ஒரு போட்டோம்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் சனி தசை சந்திப்பீங்க. 50க்குள்ளே இருக்கிறவங்க சனி தசையை பார்க்குறது கொஞ்சம் அரிது, கம்மியான ஆட்கள் தான் பார்ப்பீங்க. ஏன்னா அது வெறும் அந்த அவிட்டமில் பிறந்திருந்தா மட்டும் தான் சனி தசை உள்ளே வந்திருக்கும். மித்தவங்களுக்கு சனி தசை இருக்காது. இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா பலனும் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பலனும் நல்லா வருது. பொருளாதாரம் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலாம், குழந்தை விஷயம், முயற்சி, பணம், சேமிப்பு, வீடு வாங்குறது, சொத்து, எல்லா பலனும் நல்லா இருக்குது. இது எப்படி வந்து கன்க்ளூட் பண்ணுறது? உறுதியா இப்போ 100 பேர் இருக்காங்க மகர ராசி, 100 பேருக்கு அது பலிச்சிருமா? எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன லக்னம்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிங்களா? ராசி என்பது உங்கள் மனசு. மகரம் ராசிங்கிறது உங்கள் மனசு, உங்கள் உடம்பு. அதை தான் இது வரைக்கும் போட்டு ஆட்டி படைச்சது. உங்கள் மனசில் ஒரு கவலை, உங்கள் உடம்புல ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு போராட்டம், ஒரு அலைச்சல், ஒரு மன உளைச்சல், ஒரு குடும்ப தகராறு, இதெல்லாம் நிறைய அனுபவிச்சு, இதெல்லாம் ஒரு முடிவு. கடன், நிறைய பேருக்கு கடன். ஏதாவது பண்ணி பிஸ்னஸை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, பெரிய கடன். கடனில் மாட்டாதவங்களே கிடையாது மகரத்தில். போட்டு அந்த 7.5 வருஷத்தில் தப்பு தப்பாக நிறைய விஷயத்தை கால்குலேட் பண்ணி ராங் ஜட்ஜ்மெண்ட், இந்த ராங் ஜட்ஜ்மெண்ட்டே நிறைய போயிடுச்சு. ஒரு சிலருக்கு அதே மகரம் 7.5 சனி செகண்ட் ரவுண்டாக இருந்து நல்லாவும் சில பேருக்கு பண்ணியிருக்கு. அது டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க பர்த் சார்ட்டில் அந்த தசாபுத்தியை பொறுத்து. ஏன்னா என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரியணும். ஒருவேளை குரு தசையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ராகுவே யோக கரடாக கூட இருக்கலாம். அது பொறுத்து தான். பட் ஓவராலாக ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் அப்படிங்கிறத அந்த ராசிக்கு 7 தசை நடக்கும்போது கொடுக்காம விடாது. ஏதோ ஒரு ஏமாற்றம், சில பேருக்கு உறவில், சில பேருக்கு பொருளாதாரத்தில், சில பேருக்கு பேர் புகழில், அப்படி தான் அது ஒரு ஏமாற்றம் எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவாக, மைனஸாக, என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையே ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. அந்த ஒரு நல்ல தருணத்தை நெருங்குறீங்க. சரி, இது எல்லாருக்கும் பழிச்சிருமா? 100 பேருக்கும் அது பொருந்துருமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். லக்னம் என்னன்னு பார்க்கணும். மகரம் தான் சனி. சனி வந்து பர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார்? உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய லக்னமான ரிஷப துலாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா? ரிஷபம் இல்லை துலாம். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? மகர ராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் கும்ப லக்னம் பிறந்திருக்கீங்களா? இல்லை மகர ராசி மகர லக்னத்திலே பிறந்திருக்கீங்களா? விருச்சிக லக்னமா? இது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஈவன் கன்னியா லக்னம் கூட பரவாயில்ல. மகரத்துடைய காம்பினேஷன் அதிகப்படியான லக்னங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ அவுட் ஆஃப் 100ல் கிட்டத்தட்ட 70% மகரத்தில் பிறந்த 70 பேருக்கும் ஆதாய பலன்கள் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சின்னதாவது கிடைச்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனிதனை வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்தும். அந்த மாதிரி அவங்கவுங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே தான் வரும். சில லக்னங்களில் கொஞ்சம் நடக்கும், ரொம்ப போராடி இழுபறியாக நடந்து அப்புறம் கடைசியாக நெக் ஆஃப் த மொமெண்ட் லாஸ்ட்டில் எட்ஜில் ஏதோ ஒன்று கிடச்சிதுன்ற மாதிரி. மேஷ லக்னம் ஒரு மாதிரி அலைய விட்டுடும். மகர ராசி மேஷ லக்னம் அலைய விட்டு கொடுக்கும், நல்லா சுத்த வச்சு அடிக்கும். அந்த மாதிரி மீன லக்னம் குழப்பத்திலேயே பண்ண வைக்கும். லைக் விருப்பம் இருக்கும், பலன் கிடைக்கும், நடக்கும், ஆனால் குழப்பத்திலேயே அது புரிதல் இருக்காது. அந்த புரிதல் இல்லாமல் அப்புறம் புரிஞ்சுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து தனுர் லக்னம். தனுர் லக்னம் என்னென்னா எடுத்தவுடனே ஒரு பிக்கப் இல்லை, ஒரு பிக்கப் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோ ப்ராசஸ், அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும். அப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் இந்த லக்னங்களை சார்ந்திருந்தீங்கன்னா மட்டுமே ஒரு சில தடைகளோட, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னம் மகர ராசி, மேஷ லக்னம் மகர ராசி, மீன லக்னம் மகர ராசி அண்டு தனுர் லக்னம், இந்த லக்னங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. இதில் வந்து மகரம் அண்டு சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டாங்கம். அதாவது மகர ராசியும் சிம்ம லக்னமும் வந்து 8-6க்கு ராசி லக்னமாக சேர்ந்து வரும். அந்த மாதிரி பிறக்க வரவங்க, அந்த மாதிரி ஜனன ஜாதகம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த கால சூழ்நிலை மகர ராசியாக இருந்தாலுமே அதிகப்படியான சோதனையெல்லாம் கொடுத்து எல்லா சோதனையும் பண்ணி நீ அதுக்கு தகுதியானவரா, உனக்கு இது வந்து பொருந்துமா அப்படின்னு பார்த்து அது பலன் கிடைக்கும். ஸோ பலன் கிடைக்காம போகாது, பட் பலன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க பாருங்கள். ஓவரால் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன குட் நியூஸாவது நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஃபேமிலியோடு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு, எல்லாரோடையும். அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, எல்லா முயற்சியும் தோல்வி, ஒன்றுமே கிளிக் ஆகலை, யாருமே ஹெல்ப் பண்ணல, அதெல்லாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வரைக்கும் நான் செய்யாத பிரார்த்தனையில், நான் செய்யாத பூஜையில், நான் செய்யாத வேண்டுதலில், நான் செய்யாத முயற்சியில்னு சொன்னவங்க கூட இனி
செய்யும் முயற்சி வெற்றி அடையும். ஏன்னா உங்களுக்கு நல்லா சனி வந்து தெளிவை தந்திருப்பார். வாழ்க்கை எனும் பாடத்தை வந்து நல்லா கற்றுக் கொடுத்து தெளிவை தந்திருப்பார். சில பேர் மற்றவங்களை பார்த்து புரிஞ்சு சரியாக இருப்பீங்க. சில பேர் அவங்களே அனுபவப்பட்டு சரியாகிற சூழ்நிலையை அது கொடுத்துருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் தான் இது. அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நினைத்தது இனிமேல் நடக்கட்டும். வாழ்த்துக்கள். கும்ப ராசி சனி பெயர்ச்சி. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்ம சனி விலகிறார். அதாவது பாதி பிரச்சனை தீர்ந்துடுச்சு, பாதி கஷ்டம் போயிடுச்சு, பாதி நோய் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் கும்பம் இருக்குது. பட் அது அப்படியே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. 2025 பொறுத்த வரைக்கும் லக்னத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து தசாபுத்தியை பொறுத்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். முதல்ல கும்பத்துக்கு சனி தசை நடக்குமான்னு பார்த்துடலாம். ஏன்னா கும்ப ராசிக்கு அதிபதி சனி. அங்கே வந்து மெயின் டாமினேட்டிங் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா சதயம், சதபிஷான்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் துவங்கிறது வந்து அவிட்டம். அவிட்டத்தில் பாதம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, அப்புறம் வந்து பூர்வபத்ரா, அதான் பூரட்டாதி பாதம் 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறவி எடுத்துருந்தீங்கன்னா கும்பராசியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தசையை கடக்காமல் போகவே முடியாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த மிட் ஏஜில் மாட்டிப்பீங்க. சனி தசை வந்து பெரிய தசை, பெரிய ரூல் பண்ண ஆரம்பிக்கும். தசை ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கும்பத்தில் பிறக்கிறவங்க சனி தசையில் வந்து சக்ஸஸ் அடைஞ்சவங்க அதிகம். ஏன்னா கும்பம் வந்து காலச்சக்கரத்துக்கே வந்து இந்த லாபம், பொருளாதாரம், தொழிலுக்கெல்லாம் முக்கியமான ஒரு வீடு. அதனால் எதை தொட்டாலும் தொழிலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, பெரும்பாலும் பண்ணுவாங்க. பட் இந்த சமயத்தில் நல்லா மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். ஜென்ம சனி, விரையச்சனிலாம் நிறைய கடன், நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அந்த ஜென்ம சனி விலகிற நேரம் வந்து முதல்ல மைண்டு கிளாரிட்டி, முதல்ல புத்தி வந்து ஒரு தெளிவாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண விடும். ஸோ அறிவு, புத்தி, மனசு, அந்த ஒரு தெளிவு, ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு மனநிலையெல்லாம் இப்போ மாறுற ஒரு தன்மை, இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி வந்து லக்ன காம்பினேஷனில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சமயத்தில் கும்பத்துக்கு நிறைய லக்னங்கள் சப்போர்ட் பண்ணும். அது மெயினாக வந்து ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம், அதே மாதிரி விருச்சிக லக்னம், மகர லக்னம், ஈவன் கும்ப ராசியில் பிறந்து கும்ப லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியோ அது உங்களை காப்பாற்றி கொண்டு போகும். அதனால் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஸோ கும்பம் ஒரு மாதிரி ஒரு ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறீங்க. பாதி பிரச்சனையை குறைக்கிறீங்க, பாதி கடன் பிரச்சனையை குறைக்கிறீங்க. வாழ்க்கையில் உள்ள இடையூறுகள், இன்னல்கள் அதெல்லாம் தகர்த்தெறிந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தான் இது. ஒரு மாதிரி எமோஷனலாக நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இம்பேலன்ஸு, வருத்தம், குழப்பம், ஒரு பயம், நிறைய பேர் நிறைய பயம்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் நல்லா கிளியர் ஆகிடும். லாஸ்ட் இயரே கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த வருஷம் இன்னும் நல்லா பக்காவாக அந்த கிளாரிட்டி வந்துடும். அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நமக்கு எப்பவுமே அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வர்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்துடுச்சுன்னா எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வரும். நான் சொன்ன மாதிரி மற்ற லக்னங்கள் என்னென்னா கும்பராசியில் பிறந்து மேஷம், மீனம், தனுசு, சிம்மம், இந்த 4 லக்னம் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டு உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேகமாக ஓட விட, ஒரு வேகமாக ஃப்ரீயாக உங்களை இருக்க விடாமல் ஒரு மாதிரி ஒரு தடை பண்ணிவிட்டு, ஒரு குழப்பம் பட்டு யாராவது ஒருத்தர் வந்து போட்டு நம்மளை வந்து ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணிவிட்டு, ஒரு எரிச்சல் பண்ணிவிட்டு, நம்ம என்ன செய்ய போனாலும் நமக்கு இப்படிலாம் ஒரு சத்துருக்களா, இப்படிலாம் ஒரு எதிரிகளா, இப்படிலாம் ஒரு குழப்பவாதிகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ லைஃப் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஹால்ட் அண்ட் கோ மாதிரியே ஒரு சூழ்நிலையை இந்த கும்பம் வந்து இந்தந்த லக்னங்கள்லாம் பண்ணும். அதில் பர்டிகுலராக அந்த சிம்ம லக்னம், மேஷம்லாம் வந்து இந்த சமயத்தில் கும்பராசியை சேர்ந்தவங்க, லக்னம் சிம்மம் அண்ட் மேஷமாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான செலவு, வீணான செலவு, பணம் வந்து பஞ்சா பறக்கும். வரவு அதிகம் வருதோ இல்லையோ, செலவு மட்டும் வரும். அதுக்கு நிறைய பேர் கடனும் வாங்குவாங்க. அதே மாதிரி மீனம் வந்து ஏகப்பட்ட பேர் மீனராசி, மீன லக்னத்தில் இருக்கிறவங்க அந்த செலவை பார்த்தோம். இப்போ கும்பம் அண்ட் மீனம் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்குது, க்ளோஸாக ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த வருஷம் 2025 பல வகையில் ஒரு பல மடங்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை கும்பராசிக்காரர்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த சனி வெறும் சனி டிரான்சிட் மட்டும் கிடையாது, சனிக்கு ஸ்கொயரில் வந்து குரு பொசிஷன் எடுப்பார் மிட் ஆஃப் 2025. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸாக காமிக்குது. ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் வரும், பட் அங்கே குரு பார்வை விழுந்துடும். அதனால் குழப்பமும் தெளிவும் கலந்து தான் நிற்கும்.
அப்போது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா, கும்பராசியை சேர்ந்தவங்க புத்தி தெளிஞ்ச உடனே வேகம் எடுத்துறாதீங்க. அந்த ராசி வேகமான ராசி. புத்தி தெளிஞ்ச உடனே வேகம் எடுத்துறாதீங்க. பலன் பொறுமையாக வரும். உங்களை சேஸ் பண்ணும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் தானாக வரும். ஸோ ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், பொருளாதாரம், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே ஆற அமர நிதானமாக பொறுமையாக முடிவெடுங்க. அதுவும் மேக்கு அப்புறம் முடிவுகளை கொஞ்சம் சாதகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற திட்டம் சரியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற பலன் உங்களை தேடி ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை தரும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸை இப்போ வந்து இது காண்பிக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா கும்பம் துன்பத்திலேருந்து வெளியில் வரீங்க. துன்பம் இனிமேல் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் துன்பம் கிடையாது. ஸோ கும்பம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். குட் லக். மீனராசி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சனி பெயர்ச்சி 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக வராரு. இதை பற்றி நான் நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த ராசி லக்னம் காம்போ தான் பார்க்க போகிறோம். மீனராசியை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து நிறைய இழப்புகள், நிறைய செலவுகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நான் அது குறிப்பாக வந்து 60+ உள்ளவங்களை நிறைய பேர் அப்சர்வ் பண்ணதில் ஏகப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், பணம் தான் நிறைய விரயம். நோய், வருத்தம், பண விரயம், மன கஷ்டம், உறவுகளால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மிட்-ஏஜில் உள்ளவங்க நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, ஒரு காரியம் வந்து முயற்சி பண்ணாலும் அது கை கொடுக்காமல் இழுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாளைக்கு, அடுத்த மாதம் சில பேருக்கு கடன் தொல்லைகள், ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், கடன் வந்து ஏறிட்டே இருக்கு. வரவு வந்து ஒரு ஒரு ₹5 தான் வருது அப்படின்னா, செலவு பார்த்தாக்கா சொல்லவே முடியல. சில சமயத்தில் 10, சில சமயத்தில் 20, எத்தனையோ மடங்கு. இது எப்படி சமாளிக்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வழியில் வாழ்ந்து தானே ஆகணும், வாங்கு கடன் வாங்கிட்டே இருக்காங்க. ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு மனசு வந்து நிம்மதியாக இருந்தால் கூட சரி செலவு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை நல்லதாக பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கலாம். பட் மனம் வந்து நிம்மதியே இல்லாத ஒரு மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த மீனம் வந்து இந்த விரையச்சனி பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஜென்ம சனியாக வருது. ப்ரெஷர் குறையுமா? நிறைய பேர் எதிர்பார்த்தது. ப்ரெஷர் குறையுமா, டென்ஷன் குறையுமா, கடன் குறையுமா, நோய் குறையுமா, வருத்தம் குறையுமா? 12 அப்படிங்கன்னா வந்து நம்மளை விட்டு ஒன்று போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜென்மம் அப்படின்னா நம்மளை விட்டு ஒன்று போல, பட் உள்ளே இது நம்மளை போட்டு படாஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஒரு குடைச்சல், ஒரு மன உளைச்சல். அதுதான் அந்த ஜென்ம சனி. ஜென்மம்னா தலைக்கு மேலே போய் உட்காந்துருக்கும். சரி, மீன ராசியில் பிறக்கிற எல்லாருமே போட்டு இதே மாதிரி தான் பண்ணுமா? சப்போஸ் நம்ம மீன ராசி 100 பேர் எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 100 பேர் மீன ராசி. நட்சத்திரம் என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது? பூர்வபத்ரா, அதை புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நம்ம இந்த 3 நட்சத்திரங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வெறும் பாதம் 4 மட்டும் தாங்க இருக்கும். ஸோ அதனால் அவுட் ஆஃப் 100 அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 பேரை புரட்டாதி நட்சத்திரத்தில் போட்டுருவோம். ஒரு 45 பேர் உத்திரட்டாதியும், ஒரு 45 பேர் ரேவதி. இல்லை அதிகமாக உத்திரட்டாதி தான் இருப்பாங்க. ஸோ 50 பேர் உத்திரட்டாதியும், 40 பேர் ரேவதி நட்சத்திரம் வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்படி மீனராசியை சேர்ந்தவங்க இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சனி தசை உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்கா? உத்திரட்டாதியில் பிறந்தால் மட்டும்தான் சனி தசை. இல்லை புரட்டாதியில் பிறந்தால் பிறவிலேயே சின்ன குழந்தையிலே 20 வயசுக்குள்ளேயே சனி தசையை முடிச்சிருவீங்க. 20க்கு மேலே நீங்கள் வந்து லைஃப்பை வந்து லீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்க, மேல் படிப்பு, இல்லை வேலை விஷயம், இல்லை கல்யாண விஷயம், இல்லை உங்களோட தொழில் விஷயம், இல்லை உங்கள் முயற்சி, உங்கள் வீடு வாங்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. ஆனால் மீனராசி ஒரு பயம் இருக்குது, ஒரு குழந்தை விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை. அப்போ சனி தசை இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து குறைவாக இருக்குன்றது தான் அதோடைய அர்த்தம். அப்போ என்ன தசா புத்தி நடக்கும்? புத தசை நடக்கலாம், இல்லை கேது, இல்லை சுக்கிர தசை உங்களுக்கு நடக்கலாம். இதான் இந்த ப்ராபபிலிட்டி, சான்சஸ் அப்படி தான் இருக்குது. இப்போது நாம் வந்து என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, மீனம் அப்படிங்கிற ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கு. உங்களுக்கு சனி தசை இல்லாதது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா 20 இயர்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ சனி தசை இல்லாத போது அதோடய இன்ஃப்ளூயன்ஸும் மினிமமாக தான் ஆகுது. அதோட இன்ஃப்ளூயன்ஸும் மினிமமாக ஆகும்போது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன தசை நடக்குது, அந்த தசை நமக்கு ஃபேவராக இருக்கா? அடுத்தது அந்த ராசிக்கு ஜென்ம சனி வரும்போது சனி டீஃபால்ட்டாக பொசிஷன் எடுப்பார் ஃபஸ்ட் ஹவுஸில். சும்மா தேவையில்லாத விஷயத்தை போட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற மைனஸ். ஸோ ஜென்ம சனிங்கிறது விரயத்தை கட் பண்ணிடும். ஓவர் திங்கிங், அன்வான்ட் திங்கிங், பேட் திங்கிங்,
நெகட்டிவ் திங்கிங் இதை தான் கொண்டு வருது. இதை நீங்கள் விரட்டணும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த லக்னாவுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது? மீன ராசி பிறந்துட்டீங்க வச்சுக்கோ. சப்போஸ் நீங்கள் மீன லக்னம், மேஷ லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னம், தனுர் லக்னம் ஆர் கன்னியா லக்னம் இந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால், மீன ராசியை சேர்ந்திருந்தால், மீனத்துக்கு மீனம், மேஷம், கும்பம், மீனம், மேஷம், கும்பம் அப்படி எல்லாம் பக்கத்து பார்த்து இருக்கும். இந்த பக்கத்தில் சிம்மம், இன்னொன்று தனுர், கன்னி, சிம்மம் கன்னி, இந்த பக்கம் தனுர், இந்த லக்னத்தை சேர்த்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில தொல்லைகளும், ஒரு சில மன உளைச்சலும், ஒரு சில பொருளாதார விரயங்களும், ஒரு சில குடும்ப குழப்பங்களும், இல்லை ஃபேமிலி ப்ரெஷர், இல்லை ஒரு மாதிரி டெப்ஸு கடன் அதிகமாக வருது, இல்லை உங்களுடைய கலீக்ஸோட ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், லைஃப்பில் சம்மந்தம் இல்லாத நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிற ப்ரெஷர் மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க, மிதுன லக்னமாக இருக்கீங்க, கடக லக்னமாக இருக்கீங்க, இல்லை துலாம் லக்னமாக இருக்கீங்க, விருச்சிக லக்னமாக இருக்கீங்க, மகர லக்னமாக இருந்தீங்கன்னா மீனராசியை சேர்ந்திருந்தாலும் அவ்வளோ பெரிய தொல்லைகளை ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், 100 பேர் மீனராசியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து சனி தசை யாருக்குமே இருக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த 20 வயசுக்குள்ளே உள்ளவங்க நம்ம எடுத்தோம்னா கூட 20 அப்படின்னு போடுவோம். 80 பேருக்கு சனியோட தசை இருக்காது. அதில் 6 லக்னங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ 80ல் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 40 பேர் எடுத்துப்போம். ஸோ 40 பேருக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. மீதம் உள்ள 40ல் யாருக்கு வந்து பர்டிகுலராக ஒரு தசா புக்தி நடக்குதோ, அவங்க எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த லக்னத்துடைய அதிபதி சரியாக இல்லாமல் வீக்காக இருந்தாரோ அவங்களுக்கு தான் இது கொஞ்சம் தொல்லை பண்ணும். மற்ற மீனராசிக்காரர்களை பெரிதாக பண்ணாது. அதுலேயும் குறிப்பு, ஃபஸ்ட்டு ரவுண்டு 7.5 சனி நடக்கிறவங்க மீனராசியில் உள்ளவங்களுக்கு தான் சோதனையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது புரிதலோடு அவங்க ஒன்ஸ் அதை புரிஞ்சிக்க பழகிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். லேட்டாக கொடுக்கும். செகண்ட் ரவுண்டு மீனராசி உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணுற தைரியத்தையும் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுற அது ஒரு கெப்பாசிட்டி தான். ஒரு இண்டிவிஜுவலுடைய டேலண்ட் எவ்வளோங்கிறத சோதித்து பார்த்து சக்ஸஸை கொடுத்துரும். தேர்ட் ரவுண்டு உள்ளவங்க மட்டும்தான். தேர்ட் ரவுண்ட்னா 60+ யாரெல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்களோ அவங்க மீனராசியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பர்டிகுலர் நான் சொன்ன அந்த லக்னங்களில் அன்ஃபேவரபிள் லக்னாஸ் இருந்ததுன்னா அதில் தசாபுக்தி ஏதாவது உங்களுக்கு ராகுவோ இல்லை மற்ற அசுபஸ்தான கிரகங்கள் தசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன்படி ஒரு திட்டத்தை தீட்டுங்க. இதுதான் என்னுடைய கன்சர்ன். சில பேர் கேட்பாங்க, இப்போது சிறு குழந்தைகளுக்கு இது பாதிக்காதா? உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் டிஃபால்ட்டாகவே சனிதசை தான் பிறப்பாங்க. அப்படி சனிதசையில் பிறக்கும்போது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய பாதிப்பு என்பது உங்கள் கையிலேருந்து தான் வரும். நீங்கள் நல்லா பராமரிக்கிறீங்க, உங்கள் குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறீங்க, எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்க விளையாடும் போது ஒரு ரப்பர் மேட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, அழைச்சிட்டு வர்றது, திரும்ப அவங்கள வந்து படிக்க வைக்கிறது எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் பாதிப்பு குறைவு. நான் நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின் இதுதான். நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புது. ஸோ மீனம் ஜென்ம சனி உங்கள் தலைக்கு மேலே வராரு. தேவையில்லாத சிந்தனையை கொடுப்பாரு. தேவையில்லாத சிந்தனை எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் தேவையான சிந்தனை நோக்கி நீங்கள் போங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள், மன அமைதியாக மெடிடேட் பண்ணுங்கள், உங்கள் லக்னம் என்னென்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் உள்ள லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த் என்ன, தசை என்ன, இதை வந்து கம்பைன் பண்ணி அந்த புரிதலோடு நீங்கள் வந்து இதை டீல் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீனராசி. இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போவை நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே. கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து
நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுப கிரகமான சனி உச்சமடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம் இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதை பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா, ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா, நெட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில்லாக இருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும், தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனை சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனம்ல அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு, எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும், ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்க பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. உங்கள் கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்தவுடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? 7.5 நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின். விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும்.
இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையோ மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க. அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.